உம்மண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து நடப்பினும் என் நாவல் என்றுமே உம்மண்டை சேர்வதே, உம்மண்டை சேரவே நான் சேரவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இன்றைக்கு காலையில இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டிலே வேலை செய்துவிட்டு, ஜட்ஜாக வேலை செய்துவிட்டு, நீதிபதியாக வேலை செய்துவிட்டு, தற்போது அமெரிக்காவை போய் அடைந்து அங்கேயே குடும்பமாக தங்கி இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே வாழ ஆரம்பித்திருக்கிற ஒரு நீதிபதியினுடைய இன்டர்வியூவை பார்க்கும்படியாக நேரிட்டது. கவனியுங்கள். அவருடைய குடும்பம் 1965 ஆண்டிலேயே அமெரிக்காவுக்கு போய்விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலே நீதிபதியாக இருந்தவர் இந்த நாட்டை விட்டு என்ன காரணத்திற்காக அவர் அங்கே போனார் என்று எனக்கு தெரியாது. அங்கே போன போது அங்கே இருக்கிறவர்கள் வீட்டை தட்டி, ஐயா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இது இயேசு வேண்டும் என்று சொல்லி வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர் நீதிபதியாக இருந்து அங்கே போனார் என்பது போனவர்களுக்கு தெரியாது. அந்த வேதத்தை வாங்கின மனிதன் அங்கே போய்த்தான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தாராம். அவர் சொன்னது ஆரம்பித்த போது அவர் இந்த வேத புஸ்தகத்தை எனக்கு படிக்க இஷ்டமில்லை என்று அங்கே மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு தீவிரமாக இந்து மதத்தை பரப்புகிறவராக மாத்திரமல்ல, அங்கே இருந்து ஏராளமான நிதிகளை வசூலித்து இந்தியாவில் அதை பரப்புவதற்காக கிரியை செய்கிறதை அங்கே அவருடைய சாட்சியை சொல்லும் போது சொன்னார். நல்லா கவனிங்கள். நான் சொல்கிற ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அப்பொழுது கேள்வி கேட்கிறவரிடத்தில் கேட்கிறார், ஏனையா இந்த வேத புஸ்தகத்தை எத்தனையோ பேர் வாசித்து, அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய பிரசிடென்டால் நான் இதை வாசிக்காமல் என்னுடைய வேலையை தொடங்கினது இல்லை என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரே, அப்படிப்பட்ட பெரிய பெரிய உலகத்தையே ஆட்டி படைத்த, உலகத்தில் தாக்கத்தை உண்டாக்கினவர்கள் இந்த வேதத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்களே, அமெரிக்காவுக்கு முதல் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவதற்கு ஆதாரமாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்று சொல்கிற அந்த பிரசிடென்ட், அந்த ராஷ்டிரபதியும் கூட இதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவில் அவருடைய டாலர்ல we trust in God என்று அச்சடித்திருக்கிறதே, நாங்கள் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் என்று அச்சடித்திருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த வேத புஸ்தகத்துக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் சில காரணங்களை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க நான் சொல்றத. அதுல முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு, இன்றைக்கு குடும்பங்களிலே இந்த வேதம் மேலாக வைக்கப்பட வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்தது என்பதை ஒரு குடும்பத்தையே வைத்து நான் மையமாக கொண்டு பேச போகிறேன். தயவு செய்து நான் பேச போகிற அந்த செய்தியை நீங்கள் மற்றவரிடத்தில் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே கேட்டிருந்தாலும் ஏதோ அறகுறையாய் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது ஒரு மிஷனரி பெருவிழாவில் நடக்கிற ஒரு குடும்ப கூட்டம் என்கிறபடியினால ஒரு மிஷனரி என்கிற கண்ணோட்டத்தோடு நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் சொன்ன ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லுகிறார்.
லூக்கா 14வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25 27 வரைக்கும் இருக்கிற வசனங்களை அவர் குறிப்பிடுகிறார். அந்த இன்டர்வியூல அவர் சொல்லுகிறார், இப்பொழுது அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாக போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை அவர் வாசித்து விட்டு அவர் சொன்ன காரியம், அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கலாம். ஏன் இந்த வசனம் மாத்திரம் அவருக்கு கண்களுக்கு பட்டது என்பதை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. வெறுப்பை விதைக்கிற ஒரு மதம் எனக்கு வேண்டாம், வெறுப்பை விதைக்கிற ஒரு வேதாகமம் எனக்கு வேண்டாம், வெறுப்பை விதைக்கிற இயேசு எனக்கு வேண்டாம் என்று அமெரிக்காவை தஞ்சமாக கொண்டு போய் தங்கிவிட்டு இந்தியாவின் குடியுரிமையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அமெரிக்க குடியுரிமையை வாங்கி கொண்டிருக்கிற அவன் இந்த நாட்டை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு முதலாவது உரிமையற்றவன். ஹலோ, இந்த நாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்க கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ கோட்பாடுகளின் மத்தியில், வேதத்தின் கோட்பாடுகளின் மத்தியில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் ஒவ்வொரு டாலர்லையும் வி ட்ரஸ்ட் இன் காட் என்று வீதான் போட்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த தேசத்தின் பணத்தை உபயோகப்படுத்துகிற மனுஷன் சொல்லுகிறான், எனக்கு இந்த வெறுப்பை விதைக்கிற இயேசு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறான். அவன் அப்படி சொல்லும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே, why இந்த வசனத்தினுடைய ஆதாரமாகவும் கூடவே இதற்கு இசைந்து ஓடுகிற இன்னொரு வசனம் அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கு ஆட்கள் இல்லை. எத்தனை வருஷமா இருக்கிறாரு? கிட்டத்தட்ட அங்க 1965 இருந்து இருக்கிறார்னா எத்தனை வருஷமா இருக்கிறார் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. 55 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது 58 ஆண்டுகளாக வாழ்கிற ஒரு நாட்டிலே கீழே தடுக்கி விழுந்தால் ஆலயங்கள் இருக்கிற நாட்டிலே இந்த வசனத்தை வைத்து கிறிஸ்தவ மதம் வெறுப்பை விதைக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியம் சொல்லுகிறார், இதோ நான் பிரிவினைக்குத்தான் வந்தேன், புருஷனையும் மனைவியையும் பிரிக்க என்று எழுதப்பட்ட வார்த்தையையும் அவர் சுட்டி காட்டுகிறார். நல்லா கவனிங்க, ஜனங்கள் வேதத்தை வாசிப்பதும் இல்லை, ஜனங்களுக்கு வேதத்தை விளக்குவதும் இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்பங்களுக்குள்ளே எப்படி இருக்கு. அதனால தான் சொல்லு, குடும்பத்தை உடைக்கிறவருடைய அவங்க சாமி. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், குடும்பங்கள் கட்டப்படுவது என் ஆண்டவருடைய திட்டம் அல்லவா? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்த ஆண்டவர் தம்முடைய சாயலாக உருவாக்கும் போது ஆணையும் பெண்ணையும் அப்படி உருவாக்கினார் என்று என் வேதம் முதல் பக்கத்திலேயே சொல்லுகிற அந்த வேதாமத்தை உடைய அந்த வேதாமத்தில் பிரிவினையின் வித்தை கொண்டு போட்ட சாத்தான் தானே, அவன் வாழ்க்கையிலே நுழைந்ததினால்தான் அங்கே அந்த பிரிவினை வித்தை அவன் போட்ட போது அதே ஆதாம் என் மாமிசத்துக்கு மாமிசமானவள், என்னுடைய எலும்புக்கு எலும்புக்குரியவள் என்று சொன்ன அதே ஆதாம் சாத்தான் உள்ளே வந்தபோது இந்த பிசாசின் மகள் என்று அவளை சொல்லவில்லையா? இதை புரிந்து கொள்வதற்கு முதல் பக்கத்திலேயே ஆண்டவர் எழுதி கொடுத்ததை அங்கே உள்ளவர்கள் காட்டி கொடுக்க மறந்து விட்டதினாலே ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த அவர் இப்படி வாழ்வார் என்றால் அதற்கு காரணம் அந்த நாட்டிலே இருந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களே அந்த வசனத்துக்கு ஈடான வசனத்தை அவர்களுக்கு காட்டி கொடுத்திருக்கலாம். வாசிக்கலாம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இயேசு என்ன சொன்னார்? 37வது வசனத்தை வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதைத்தானே ஆண்டவர் அப்படியாக குறிப்பிடுகிறார் என்பதை விளக்கி காட்டுவதற்கு மேல இருக்கிற வசனம் தான் பிரிவினை உண்டாக்க, மகளுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்ன வசனத்தோடு நின்று விட்டார். நம்மளை பாருதான் எங்க லாபம் இருக்குதோ எடுத்துக்க, அடுத்த வசனத்தை வாசிக்காத. அதற்கு காரணம் யாரு? அப்படி பிரசங்கம் பண்ண பிரசங்கியார்கள். நாங்க தான் இன்றைக்கு பிரசங்க பீடங்கள் இப்படி மாறிவிட்டதுனால பிரிவினையோடு நின்று விட்டது. அடுத்த வசனம், எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுன்னு ஆண்டவர் கேட்டாரு. அதை குறித்து நான் பிரசங்கங்கள் ஏராளமாக செய்திருக்கிறேன், அதை பேச விரும்பவில்லை. என மாறாக குடும்ப வாழ்க்கையை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இரண்டாவது கேள்வி அவர்கிட்ட சொன்னபோது அவர் சொல்கிறார், இந்த நான் வாழ்கிற இந்த அமெரிக்காவில் எனக்கு பைபிள் கொடுத்துட்டான், எத்தனை கிறிஸ்தவன்டா முழு வேதாமத்தையும் வாசித்தான் என்று கேட்கிறார் அவர். நல்ல கவனிங்க. அப்ப அவரே சொல்றாரு, இந்த அமெரிக்காவில் 7% தான் முழு வேதாமத்தை ஒரு தடவையாவது வாசித்திருக்கான். கேள்வி கேட்டவர் சொல்றார், இந்தியாவில் அதுவும் கேடு, 1% தான் வாசித்திருக்கான். ஹலோ, நான் கேள்வி கேட்டு உங்களை அவமானப்படுத்த விரும்பல. எத்தனை பேர் முழு வேதாமத்தை ஒரு 2-3 தடவை வாசிச்சிருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்காமல நீங்கள் கை வைத்திருங்க, சோத்துறோம். வெரி குட். தேர் ஆர் சம் பீப்புள் அட் லீஸ்ட் இன் திஸ் ஏரியா. சவால் விடுகிறான் சத்துரு. வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு படித்த ஒரு நீதிபதி சவால் விடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐயா. ஏனென்றால் நம்ம கம்ப்யூட்டர் படித்தா என்று கேட்போம், ஆனால் வேதம் படித்தாயா என்று கேட்டதில்லை. பாடம் படிச்சுட்டியாடா நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு கொட்டுவோம். வேதம் படித்தாயா, படித்துவிட்டு படித்தாயா என்று கேள்வி கேட்கிற அந்த காரியத்துக்கு தவறிவிட்டோம். குடும்பத்தின் அஸ்திபாரங்கள் அசைகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் ஒரு குடும்ப கூடுகையை ஜெபிக்கிறேன்னு ஜெபத்திற்கு கூப்பிடுகிற முழு இரவு ஐக்கியம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒரு குடும்ப கூடுகை என்று வைக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். பிஷப் எஸ்ரா சர்க்கணத்தோடு கூட பேசிக்கொண்டிருந்த போது, அவரும் பண்ணை விளை, நான் பிறந்ததும் சாயர்புரம் கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற ஊரில் பிறந்திருக்கனால கொஞ்சம் மனவிட்டு பேசுவது வழக்கம். அவரிடத்தில் நான் உட்கார்ந்து பேசும்போது சொன்னேன், பிஷப் எனக்கு விளங்கலை, ஏன் ஆண்டவர் இந்த தென்பகுதியில் இருந்தால் இந்த இந்தியாவுக்கு மிஷினரிகளை ஏராளமாக அனுப்புகிறார், அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அனுப்பி கொண்டிருக்கிறார். நல்ல மிஷினரி தலைவர்கள் எல்லாம் இந்த தென் மாவட்டங்களில் இருந்தாலும் அதிகமாக அனுப்புகிறார். அதற்கு காரணம் என்ன என்று அவரிடத்தில் கேட்டேன். நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய 2வது வால்யூமில் அது குறித்து எழுதியிருக்கிறேன். நீ இல்லை அப்படி இல்லை, நான் 2வது வால்யூமில் எழுதியிருக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். பிரதர், நானும் இதை ரொம்ப யோசிக்கிற ஆள். கிறிஸ்தவத்தில் மேலிடத்தில் இருப்பதற்கு நிறைய பேரை ஆண்டவர் தெரிந்ததுக்கு இந்த பகுதி தான் என்று சொன்னால் ஏன் காரணம் என்று நானும் யோசித்தது வழக்கம். என்ன என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லிவிட்டு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக இருந்தது அந்த நாட்களில். 2வதாக வேதத்தை எடுத்துக்கொண்டு, பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு, ஜெப புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தினால தான் தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வேதக்காரர்கள் என்று பெயர் வந்தது. இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? குடும்ப ஜெபம் அவர்களுக்கு முக்கியமானது. அவர்கள் ஆலயத்திற்கு வேதக்காரர்களாக தங்களை தெருவிலே காட்டிக்கொண்டார்கள் என்பது. வேதம் வாசிக்காவிட்டால் காலையில் காஃபி கொடுக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னார். உண்மை. நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன் இதே ஊரில். இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றுக்கும் முதலிடம் வந்து விட்டது, ஆனால் இவைகளுக்கு முதலிடம் வரவில்லை. கொஞ்சம் அதை தேவன் திரும்பி வைக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
காரணத்தை நான் ஒரு உதாரணத்தோடு கூட சொல்றேன். நீங்கள் தயவு செய்து என்னை தப்பாக நினைத்து கூடக்கூடாது, நடந்ததை நான் சொல்கிறேன். பீகாரில் கரூரில் இருந்து ஒரு மிஷினரி நண்பர் என்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு என்னோடு கூட இணைந்து கொண்டார். அவர் முதலாவது கல்வி பணியில் இருந்தால், அதற்கு பிறகு சபை உண்டாக்குகிற பணியில் இருந்தார். ஒருவரும் போகக்கூடாத பகுதி என்று சொல்வார்கள் மைத்திலி என்று பகுதியில், மைத்திலி மொழி பேசுகிற மொழியில் அவர்கள் 6 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு அங்கே சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்திற்கு அவர் கடந்து சென்றார். அவரும் அவருடைய மனைவியும் இங்கே நல்ல பள்ளிக்கூடத்தில் வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர் தான் வேலை விட்டு வந்தார். அவருடைய மனைவி சிஎம்சியில் நர்ஸாக இருந்தவர்கள் வேலையை துறந்து விட்டு வந்தார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தார்கள். 3வது பையனுடைய பெயர் பிரின்ஸ். நான் பேரை சொல்லியே சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவன் சின்னவனாக இருக்கும்போது, அவர்கள் அங்கே பிரின்சிபலாக இருக்கும்போது 7 கிலோமீட்டரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வர வேண்டும். நான் ஒரு பணித்தளத்திற்கு போய்விட்டு ஒரு சின்ன ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருக்கிறேன், தனியாக வந்து கொண்டிருக்கிறேன். அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் அந்த மிஷினரியுடைய மனைவியும் இன்னொரு மிஷினரி, அவர்கள் ஒருவேளை என்னுடைய மனைவியினுடைய சகோதரி, மூத்த சகோதரியும், அவர்கள் 2 பேரும் 3 பிள்ளைகளை ரிக்ஷாவில் வைத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன சைக்கிள் ரிக்ஷாவில் 5 பேர் டிராவல் பண்ணுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் அதில் வருகிறார்கள். 7 கிலோமீட்டர் கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டும். நான் அதை பார்த்து நிறுத்தி என்று சொல்லிவிட்டு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை அனாதையாய் வளர்க்கப்பட்ட எங்களுடைய ஹோமில் வளர்க்கப்பட்ட பிள்ளை, ஒன்று இந்த பிரின்ஸ் என்கிற குட்டி பையன். அவனை என்னுடைய ஸ்கூட்டரில் முன்னால் நிறுத்தி கொண்டேன். அந்த பிள்ளை எனக்கு பின்னால் இருந்தாள். அனாதை வகுப்பில் அனாதை பள்ளியில் எங்களோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைக்கு முதல் முறையாக ஸ்கூட்டரில் ஏறின அனுபவம். அவளுக்கு அதுவும் பெரிய அங்கிளோட கூட ஏறிட்டோன்னா அவளுக்கு பயங்கரமான பெருமையோடு கூட பின்னால் ஏறி உட்கார்ந்துருக்கிறாள். இவனுக்கும் முன்னால் அங்கிளோடு நிற்கிறேன்னுட்டு இவனுக்கும் ஒரு ரொம்ப ஆசை. நான் ஓட்டி கொண்டு வரும்போது, நம்ம ஊரில் தான் எந்த பக்கம் திரும்புறான்னு நமக்கு இது ஒரு தீர்க்க தரிசனம் வராட்ட நமக்கு ஓட்ட முடியாது. அதனால் போய் கொண்டிருந்தவன் சைக்கிளில் ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான், டக்குன்னு திரும்பினான். எனக்கு தெரிந்து விட்டது, இவனையும் மேலே ஏற்றி பிள்ளைங்களையும் கீழே போட்டு நமக்கு அடிவிழ போகுதுன்னு சொல்லி அங்கே நான் 2 பிரேக்கையும் பிடித்தேன். 2 பிரேக்கையும் பிடித்த போது ஒரு காரியம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அது இப்படி தலைகளாக என்னை தூக்கி போடும் என்று தெரியும். பிள்ளைகளுக்கு அடிபடக்கூடாது என்று சொல்லி இந்த முன்னால் நின்று கொண்டு இந்த பிள்ளையினுடைய தலையை என்னுடைய தலைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து நான் போய் லேண்ட் ஆனேன். எனக்கு பின்னால் இருந்த இந்த பிள்ளை தூக்கி போடப்பட்டு என் முதுகில் வந்து விழுந்தால் அவளையும் தாங்கி கொண்டேன். முன்னால் போன சைக்கிள்காரனையும் காப்பாற்றிட்டேன். ஆனால் நடந்த வேதனை என்னென்னா, எனக்கு இங்கே இருந்து 23 தையல் போட வேண்டியதாகி போச்சு. இன்றைக்கி என் உதவி சரியாக இல்லாமதுக்கு காரணம் அதில் போட்ட தையல் இன்னும் சரியாகலை. அப்படி அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டான். அவன் எந்திரிச்சு நின்னா சொன்னான், அங்கிள் யூ சேவ்ட் மீ, நீங்கள் என்ன காப்பாற்றிட்டீங்கன்னு சொன்னான். வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. நானும் வீட்டுக்கு தான் போயிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஆஸ்பத்திரியில் தையல் போட்டேன். இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 23 கிழிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, அந்த பையனுக்கு கல்யாணம் வந்தது. இந்த மைத்திலி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய போனவர் 36 இடங்களில் சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி, இதுவரைக்கும் விசுவாசத்தை குறித்தோ இயேசுவை குறித்தோ கேள்விப்படாத முரட்டாட்டமான மைத்திலி மக்கள் மத்தியில் 36 இடங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மிஷினரி. அவருடைய மகன் 3வது மகனுக்கு திருமணம். அவர்கள் வந்து 2 பேரும் கேட்டார்கள், நீங்கள் தான் வந்து அண்ணன் கல்யாணத்தில் பேசணும்னு சொன்னாங்க. எனக்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும் சென்னையில் பேசி கொண்டிருந்த நான் பொள்ளாச்சியில் நடந்த கல்யாணத்துக்கு நான் வந்தேன். 13 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. எனக்கு ஓட்டின தம்பி இங்கே இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் பொள்ளாச்சியில் கல்யாணத்தில் இருந்துட்டு ராத்திரியாக மறுபடியும் 13 மணி நேரம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு கூட்டம். நல்லா கவனிங்க, எதுக்காக இதை சொல்கிறேங்கிறது பின்னால் புரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த பையனை சொன்னான், அங்கிள் உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால எனக்கு கல்யாணம் ஆகுது, நீங்கள் கல்யாணத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் என்று. மாப்பிள்ளை வீட்டுக்கார் போய் கேட்டாங்க. அது ஒரு மிஷினரி கட்டின ஆலயம், மிஷினரியினால் கட்டப்பட்ட ஆலயம், மிஷினரிகள் நிலம் வாங்கி கொடுத்த இடம். அங்கே இருக்கிறவங்க எனக்கு பேச
இவங்க அப்பா கூட்டு பேர் அவர்கிட்ட விழுந்து காலில் விழுந்து கும்பிடுறாரு, கேட்குறாரு, ஐயா எங்கள் அண்ணன் வந்திருக்கிறார் ஐயா, எங்கள் மிஷினரி சொசைட்டியுடைய தலைவரே வந்திருக்கிறார் ஐயா, ஸ்தாபகரே வந்திருக்கிறார் ஐயா, அவர் மூலம் ஆயிரக்கணக்கான சபைகளை தேவன் உண்டாக்கியிருக்கிறார் ஐயா, நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா, நீளமாக பேச மாட்டார் ஐயா அப்படிலாம் சொல்லி பார்க்குற. அவர் பிஷப் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணார். பிஷப் ஆஃபீஸ்லேருந்து வந்தது, அங்கி போட்டிருக்காரான்னு பாரு. இந்த அங்கியோட அந்தவங்க நல்லா இருந்ததுன்னா சரிதான். இந்த ஆலயத்தில் வந்து நான் பேசுறதுக்கு சொல்ல, நடந்ததை சொல்கிறேன். அங்கே இருந்து வந்தது, பிஷப் ஆஃபீஸில் இருந்து என்ன வந்தது, அங்கி போட்டிருக்காரான்னு பாரு. போடலையா, கேளு, போடுவாரான்னு கேளு. எனக்கு லுங்கி தான் தெரியும், அங்கி தெரியும். ஏன்னா நான் மிஷினரி பணித்தலங்களில் லுங்கி கட்டிட்டு கூட ஊழியம் செய்கிறது வழக்கம். சில நேரங்களில் மலைவாழ் மக்கள் மத்தியில் போகும்போது அப்படி தான் வேலை செய்யணும். கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாத ஜபத்தை தானும் தரவில்லை. ஏன்னா நான் அந்த ஐயர்கிட்ட சொன்னேன், மெதுவாக தான் சொன்னேன், உங்கள் தப்பு இல்லையா, மிஷினரிங்க வந்து கெட்டி கொடுத்த சபையில், மிஷினரிங்க கஷ்டப்பட்டு உண்டாக்குன சபையில் உங்களை கொண்டு வச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு வச்சுருக்கவங்களுக்கு அந்த அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அல்லவா. That is the way the missionaries are being treated in the churches. அங்கே நாங்கள் அடிபடுறது வேற, இங்கேயும் அடிக்கப்படுகிறோம். ஆனாலும் மனம் திறந்து ஜப வாசகன் என்னை உள்ள விட்டதுக்காக நன்றி, தேங்க்யூ. எதற்கு சொல்கிறேன்னா, இப்போ மிஷினரிகளை எப்படி நடத்துகிற ஒரு குடும்பம் இருக்குன்னு மட்டும் காட்ட கொடுக்குறேன். How a family treats a missionary, எப்படி மிஷினரிகளை தாங்குகிற குடும்பம் இருக்குன்னு காட்டி கொடுப்பேன். மிஷினரிகள் தாங்கிறதுல அக்காமடேட் பண்ணுகிற ஒரு குடும்பம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். எதுக்கு சொன்னேன்னா, இந்த உதாரணம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த காடுகளில், தலைகளில், அடிகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், பசியில் அந்த மிஷினரிகளால் இந்த திரிந்தவர்களை எப்படி ஒரு குடும்பம் தனதாக்கி கொண்டு அங்கே என்ன செய்கிறது என்பதை உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆகையினால் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தை கெட்டனோ இல்லையோ, நான் தேசத்தில் தேவனை அறிந்திருக்கிற குடும்பங்களுக்கு பேசுகிறேன் என்று மாத்திரம் நான் தைரியமாக சொல்ல முடியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாரை பற்றி பேச போகிறேன்னு, நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது இந்த இன்ட்ரொடக்ஷனில். ஆனால் நான் பேச பேச உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேதத்தை கற்றுக்கொண்டா, வேதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டா, வேதமே என் வெளிச்சமே என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்துருங்க. நான் ஒரு பாடல் எழுதின முன்னால், வேதமே எந்தன் வெளிச்சமே வழிகாட்டியும் அதுவே, இரவும் பகலும் தியானிப்பேன் இடரிடன் என்றென்றுமே, வேதமே எந்தன் வெளிச்சமே வழிகாட்டியும் அதுவே, இரவும் பகலும் தியானிப்பேன் இடரிடன் என்றென்றுமே. இந்த பாட்டு பழைய பாட்டு, முன்னால நான் எழுதின பாட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். ஏன் சொல்றேன்னா, குடும்ப வாழ்க்கை சரியா இருப்பதற்கு நீங்கள் வேதத்தின் ரகசியங்களை தெளிவாக பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தெரிந்ததானே என்று விட்டு விடாதீர்கள். அதில் ஒரு மனிதனை குறித்து காண்பிக்க போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் ஒரு டீம். பவுல் என்கிறவனை குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும். நான் அவர் கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன்.
பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். போதும், நல்லா கவனிங்க. I want to show you a family. ஒரு குடும்பத்தை காண்பித்துக் கொடுக்க போகிறேன். அவனை குறித்து நீங்கள் எத்தனையோ ஆராய்ந்து இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு. எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? 4 பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்க? பெண் பிள்ளைங்க. கல்யாணம் ஆச்சுதான் இல்லை. அப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். கன்னியாஸ்திரிகள் இருந்த 4 பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற ஆளு. ஹலோ, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி கேளுங்க, உங்கள் வீட்டில் 4 பொம்பளை பெண்ணா நினச்சுவீங்க? கெட்டு குளிஞ்சு குட்டி பொம்பளை பிள்ளையா? பிறந்த உடனே சொல்லிடுவீங்க பொம்பளை பிள்ளையா. என் 3வது தங்கச்சி இங்கே இருக்கிறா, நீங்கள் அவட்ட போய் கேளுங்க. அவள் பிறந்த போது நான் முதலாவது, எனக்கு அடுத்தால ஒரு தங்கச்சி, அவள் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டா. அதுக்கு அடுத்தால இந்த தங்கச்சி பிறந்தா. எங்கள் அப்பா வேறு ஊரில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செய்தி போச்சு. ஏன்னா அந்த நாளில் தந்தி ஆஃபீஸில் வேலை செய்ததுனால அவங்களுக்கு தந்தி போச்சு, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எங்கள் அப்பா வந்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, ஆணும் பெண்ணும் சரியாச்சு. 3வது என்ன பிறக்கலாம் சொல்லுங்க? நான் வெளியே எல்லாம் பேரல, இதே ஊரில் நடந்தது தான் சொல்கிறேன். வெளியே நாங்கள் அந்த நேரத்தில் சாயர்புரத்தில் இருந்தோம். சாயர்புரத்தில் இருக்கும்போது 3வது பொம்பளை பிள்ளை நானே ஆம்பளை பிள்ளை நானே. பக்கத்தில் அடிச்சு கேளுங்க, பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை நானே. எங்கள் அப்பா மிலிட்ரிக்காரர் தான், உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்தார் 2வது உலக யுத்தத்தில். ஆனால் உள்ளுக்குள்ள பொம்பளை பிள்ளையா? அவ்வளோ நமக்கு 2வது பொம்பளை பிள்ளை பிறந்தாலே அது ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்துட்டு தான் 2 கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நமக்கு என்னமோ உலகத்தையே தூக்கி தலையில் வச்சு ஹெர்குலஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு தானே. லிசன் சார், லிசன். ஏன் இப்படி வந்தது? நம்மளும் புறஜாதிகள் மாதிரி நட்டு போட்டு, நகை போட்டு, கட்டு போட்டு, பொட்டு போட்டு, ஏன்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லாமல் போச்சுது. எல்லாம் கவனிங்க, வெளியில் இருக்கிறவனுக்கும் நமக்கும் வித்தியாசம். நீங்கள் என்ன டாலரில் சிலுவை போட்டிருக்கீங்க, அவங்க என்ன போட்டிருக்காங்க? ஏதோ ஒன்று குண்டுமணி மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீனும் 8 பவுண்டில் போட்டால் அவள் 10 பவுண்டில் போட்டிருக்கா. நீனும் மெட்டி போட்டிருக்கா, அவளும் மெட்டி போட்டிருக்கா. குடும்பத்தில் தான் நம்ம காப்பி அடிக்கிறதெல்லாம் யாரு? யாரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க? பேர் எஸ்தர். ஆனா listen, we have deviated and not only that we duplicate. நம்ம திரும்பினது மாத்திரமல்ல, குடும்பங்களில் இன்னைக்கு நடக்கிற காரியம் அவங்கள மாதிரியே மாறிட்டோம். அவனும் ரொக்கம் கேட்குறான், நம்மளும் டும் 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 டும். அங்கே கல்யாணத்தில் கட்டி மேளம் எப்போ அடிப்பாங்க? தாலி கட்டும்போது தான். நம்ம தட்டி மேளம் வெளியே பேண்டுக்காரனா டோய் அடிங்க, ஐயரும் கொஞ்ச நேரம் நிற்கணும். பக்கத்தில் கேளுங்க, யாரை பார்த்து யார் காப்பி அடித்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவேன், வேற வழியே கிடையாது. நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு ஆனால் குறைக்கு ஒட்டான வெடி அடிக்கிறவன் இருக்கலாம். டமாட்டும் அந்த நேரம் எனக்கு தாலி கட்டுற நேரத்தில், ஏன்னா மற்றவன் பேசுறது கேட்கக்கூடாது. புறஜாதிகளின் வழிகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நல்ல கவனிங்க.
தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தேன் பின் மாறினர் மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. அருமையான ஒரு பாடல். அடிக்கடி நான் கண்ணீரோடு கூட பாடுகிற பாடல்கள் இது ஒரு பாடல். நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆங்காங்கே திருச்சபைகள் பெரிதாக கட்டப்படுவதற்காக சோத்திரம், பெரிதாக எழுப்பி நிற்கிறதுக்காக சோத்திரம், ஒவ்வொரு வார்டிலையும் ஒரு சபைகள் உண்டாகி இருக்கிறதுக்காக சோத்திரம். தூத்துக்குடியில் 60 வார்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் 600 சபை இருக்குன்னு எனக்கு தெரியும். சோத்திரம், வெரி குட். பட் வாய் நல்லா கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரம் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிற அறிவே. நாம் வித்தியாசமானவர்கள். அன்னைக்கு ஆமான் அகாகேஸ்வரி ராஜாட்ட போய் சொல்றான், நம்ம மத்தியில் ஒரு கூட்டம் இருக்குது, இவங்கெல்லாம் வித்தியாசமா நடக்கிறான், இவன் வித்தியாசமா பேசுறான், இவன் காரியங்களே வித்தியாசமா இருக்கு, நம்ம கூட ஒத்து வரல. பவுலையும் சீலாவையும் பிடித்து அடிக்கும் போது, பஜாரில் அடிக்கும் போது என்னடா இவங்க செஞ்சாங்கன்னு கேட்கிறான். ரோமன் வந்து கேட்கிறான். அவங்க சொன்னாங்க, ரோமராகிய நாம் கை கொள்ள கூடாத வழக்கங்களை இவர்கள் கை கொள்கிறார்கள். That was the testimony for the early church. That was the testimony of the people those who were scattered. சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கும் அதான் சாட்சி, சிதறடிக்கப்பட்ட சபைக்கும் அதான் சாட்சி. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் சாட்சியெல்லாம் கிடையாது. என்னை கேட்கிற அருமையானவர்களை, எங்கேயோ போயிட்டோம். We are deviated because our family foundation is scattered. நம்முடைய குடும்பத்தின் கர்மலை உடைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்னுடைய ஆதங்கத்தை அடிப்படையாக கொண்டு பேசுகிறேன். அவர்களும் மூர்த்த கால் நட்டுவாங்க, நம்மளும் மூர்த்த கால் நட்டுவோம். அவங்களுக்கும் சோசியக்காரன் சொல்லிட்டான்னு முன்னால் வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு அது செத்தாதான் இதுக்கு நல்லா இருக்கும், அதனால் வாழை மரத்துக்கு தாலி கட்டுங்கன்னா நம்ம ஆள் தாலி கட்டுறான். வாழை வைக்கிறத விட்டுட்டு வாழை மரத்துக்கு தாலி கட்டுறான். பக்கத்தில் இருக்க சொன்ன வாழை மரம் கொண்டு வாப்பா, இல்லைன்னு கல்யாணம் நடக்காது, நல்ல நீள கொலையாக கொண்டு வா, மேலே இருந்து கீழே வந்து வர்றவனுக்கெல்லாம் தலையில் இடிக்கிற மாதிரி கொண்டு வா, அப்போ கட்டினாதான் நமக்கு வரும். பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கொள்ளுங்க, உங்களை சொல்லலை. கன்னியாகுமரி போனீங்கன்னா தேங்காய் கொலையை வெட்டி கட்டி ஓட்டணும், கொலை செய்தால் கொண்டு வந்து அதுக்கு பிறகு மாமனார் தலையை வெட்டணும், தொங்க போடுறது. வாட் a pathetic condition the church is running today. குடும்பத்தை ஆரம்பிக்கிற, நான் அதுக்கு திருமணத்தை பற்றி பேசுகிறது காரணம், ஆரம்பமே அங்கே தானே. அந்த ஆரம்பமே சரியில்லை. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, எங்கேயோ போயிட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்கேயோ போயிட்டோம். நம்ம திரும்பி வர வேண்டியதான் அவசியம் இருக்குது. பூ வைக்கிறதுக்கு ஒரு கார்டு அடிக்கிறான். அடேப்பா, பொண்ணு பார்க்க போற பூ அடிக்கிறது ஒரு கார்டு அடிக்கிறான். அடே பாவிகளா. அதுக்கு பிறகு நிச்சயதார்த்தம், அதுக்கு பிறகு முந்தின நாள் என்னென்னலாம விழா இருக்குது. கெடுத்துட்டோம்ல. இயேசு வாழ்ந்த போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார்,
அப்போஸ்தலர்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கும் போகல. ஹலோ, அதுக்காக கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருந்துறாங்க. மொய் எழுதியிருக்காமே, தலையில் அடித்து வாங்கிடுவான். உறவுகளை விட்டுவிட்டோம், முறைமைகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். அன்னைக்கு கல்யாணம்னா 4 நாள் முன்னாலே வந்துடுவாங்க. வந்து நீ செங்கி போடு, நான் செங்கி போடு, நீ பொங்கி போடு. இப்போ வந்துட்டு கொக்கோ கோலா குடிச்சிட்டு போயிடுறான். கேட்குறான், எனக்கு எவ்வளோ கொடுத்தா? 1001 கொடுத்தான். நீ 1005 எழுதிடு, 4 ரூபா கொடு. எவ்வளவாய் மாறிவிட்ட நமக்கு உறவுகள் அல்ல, முறைமைகள், அதுவும் புறஜாதிகளின் முறைமைகளுக்கு நாம் திரும்பி விட்டோம். அப்போ the basic thing, the first day itself we are making wrong foundation. இதெல்லாம் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஆரம்பமே இப்படி இருக்குது. நல்லா கவனிங்கம்மா, நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. The first day, marriage day, then first day we start the family life with the wrong foundation. இங்கே யாராவது பில்டிங் கட்டுறவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். முதல்ல நம்ம ஊரில் முள்ள பழமொழி சொல்லாங்க, முதல் கோணல் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, முதல் கோணல் முற்றும் கோணல். Why our families are like this? Why? There is no difference between a heathen, a pagan and us. நமக்கும் வெளியில் இருக்கிற பிரஜாதிகள் என்று சொல்கிற அது பேகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை குறித்து ஒரு சின்ன அறிவு இல்லாதவன்னு அர்த்தம். அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. என் அருமையான தேவ பிள்ளைகளே, we need a revolution in marriages even. நான் மறுபடியும் என்னை பெருமைப்படுத்த சொல்ல, எங்கள் அப்பா தலைகளை நின்னாங்க. ஒரு பையன்டா கொஞ்சம் டை ஷூட்டு போட்டுட்டு வந்துடுடா, ஒரு தடவை தான்டா வார்த்தையில் கல்யாணம் நடக்கும். நான் சொன்னேன், நான் இப்போ வெறும் ஜிப்பாக போட்டிருக்கேன், காவியை மாத்திரேன் எவ்வளோ உங்களுக்காக. ஆஃப் ஷர்ட் போட்டு தான் கல்யாணம் கட்டுவேன். பேண்ட்டு, கல்யாண பேண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரமே யாருக்காக கொடுத்துருவேன். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது உணர்வு வராதா என் ஜனத்துக்கு? எப்படியாவது உணர்வு வராதா? எல்லாரும் அந்த கவியை மறுபடி பாட போகிறோம். If you want to start your marriage right, go back to the foundation, starting point. நீ தப்பான வழியில் ஓடிடக்கூடாதுன்னா முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து மறுபடி ஓடுப்பா. எல்லாரும் அதை பாடலாமா? தெரிந்தவர்கள் பாடலாமா? தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தேன், தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தேன், ஆடம்பரம் இறைந்தேன், பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதிறங்கிடுமே என் இயேசுவே, தேடி மீட்டிடுமே. கிறிஸ்தவத்தில் பெரிய ஊழியக்காரர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவருடைய திருமண போட்டோக்கள் வந்தது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹலோ, சினிமா கெட்டுச்சு இல்லை? அரை வீட்டுக்குள்ள செய்ய வேண்டியதெல்லாம் அம்பலத்தில் செய்கிறான். ஆனால் நமக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்த்து தானே இவங்களும் படித்தாங்க, அவங்கள பார்த்தானே இவங்களும் படிச்சுறாங்க. திடீர்னு பொண்ணு இப்படி சாயிறான், மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துருக்கு, திருன்னு முழிக்க பார்த்தா தெரியுது. அங்கேயே தூக்கிட்டு பொண்ணை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு. பார்த்தீங்கல்ல? உங்கள் மகன் அப்படி கேட்டால் என்ன செய்வீங்க? அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவரே செய்கிறாரு, அவருடைய கூட்டத்தில் அபிஷேகம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுது, அப்போ நாங்கள் செய்யக்கூடாதா? ஆடு. யாரை பார்த்து பின்பற்றுகிறீர்கள்? பக்கத்தில் கேளுங்க, யாரை பின்பற்றுகிறீர்கள்?
சொல்லுங்க, யாரை பின்பற்றுகிறீர்கள்? மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம், மோசம் போயிட்டோம். என் செய்தி உலகம் முழுவதும் போகத்தான் போது, அவங்க என்னை திட்டி எழுதாதான் போறாங்க. Who bothers? நாலு பிள்ளைங்க பிறந்தாங்க. பிலிப்புங்கிறவனுக்கு 4 மணியாக வளர்த்துட்டான். 4 பேர் மேலே என் தேவ ஆவியானவர் தங்கியிருந்தார் தான் சொல்ல வர்றேன். 4 பேர் மேலே என் தேவ ஆவியானவர் தங்கியிருந்தார். வாலிப பிள்ளைங்க தான். கல்யாணம் பண்ணுறதுக்கு உரிய வயசுக்கு வந்துட்டாங்க. பெசாமல் வளர்த்துட்டான், கரப்படாமல் வளர்த்துட்டான், தேவ ஆவியானவர் தங்கும் ஆலயமாக வளர்த்துட்டான். அதுக்கு காரணத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. How it happened. இந்த பிலிப்பு யாருன்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தெரியாதவங்களுக்கு காரணம் சொல்ல போகிறேன். How come he was able to build these 4 girls with an anointing? ஒரு அபிஷேகத்தோடு 4 பிள்ளைகளை உலகத்தில் வளர்க்குறதுன்னா, அதுவும் எந்த ஊரில் வளர்த்தான்னு போட்டிருக்குது. ஊர் பேர் என்னது? சிசரியா. அதையும் சொல்லிடுறேன் ஏன்னுட்டு. இதெல்லாம் நீங்கள் வேதத்துலேருந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் தெரியும், விளங்கும். இதெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை பிரதர், அதனால தான் வருஷம் வருஷம் வாங்கணும்னு இங்கே ஜோ பிரகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியும். அடுத்த வருஷத்துக்கு டேட்டு கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. நான் அடுத்த வருஷம் வரமாட்டேன், இப்பவுமே சொல்லிடுறேன். லிசன் சார், லிசன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பிலிப்பு எப்படி பிக்சரில் வராரு? ஏன்னா அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, சுவிசேஷனாய பிலிப்பின் வீட்டில். அப்போ இவர் முன்னால் என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? வாசிக்கலாம், திரும்பலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் அந்த பிலிப்பை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இது வசனம் எத்தனை பேருக்கு வழங்கிட்டு எனக்கு தெரியாது. இருந்தது எல்லாரும் யூதர்கள் தான். அன்றைக்கு விசுவாசத்துக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் யூதர்கள் தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்நிய ஜாதிகளில் இருந்து அல்ல, யூதர்கள் தான். ஆனா ஒருத்தன் கிரேக்க பாஷை பேசினா, இன்னொன்னு எபிரேய பாஷை பேசினா. எபிரேய பாஷை பேசிக்கொண்டவங்க மற்ற நாட்டுக்கு போன உடனே அவங்க கிரேக்க மொழியை தாய்மொழி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான், தளபாடமா பேச ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய பிள்ளைகள் தமிழ் தான் படிப்பாங்க, ஆனால் தமிழ் தான் படிப்பார்கள். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, அதனால அவங்க பேசும்போது இங்கிலீஷ் தான் படிப்பாங்க. அதனால இவங்க நம்ம தமிழ்நாட்டில் தான், ஒரே குடும்பத்தில் தான், ஆனால் ஒன்று இங்கிலீஷில் பேசும், ஒன்று தமிழில் பேசும். அதை மாதிரி சபைக்குள்ளே இவங்க 2 பேரும் பேசின உடனே அதில் இவங்களுக்கு ஒரு பெரிய சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு பெரிய சண்டை வந்துட்டு. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாப்பாடு போட்டாலே சண்டை வரும். அதனால தான் அசனத்தில் நம்ம சண்டை போடாமல் சாப்பிட்றது இல்லை. நல்லா கவனிங்க. நான் சாயர்வரத்துக்கு போயிருக்கும்போது ஐயரம்மா வந்து, ஐயா கொஞ்சம் ஒரு பிடி அசன சோறு சாப்பிட்ருங்க, பிரசாதம் மாதிரி நானும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு அது பிடிக்குமே இல்லையா, அதில் வைக்கிற பருப்பு குழம்பு பிடிக்கும். எனக்கு கறி குழம்பு பிடிக்காது, பருப்பு குழம்பு பிடிக்கும். அந்த அசனம் பருப்பு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கிக்கிட்டேன். ஆனால் நமக்கு ஆடு வெட்டாமல் கடா வெட்டாமல் என்ன அசனம்? சரி, சாப்பாடு சண்டையை பற்றி பேச வரல. சாப்பிட்ற இடத்துல சண்டை. எங்க ஆளுங்களும் முதல்ல கவனிக்க மாட்டேங்கிறேன், எங்க விதவில கவனிக்க மாட்டேங்க, உங்களுக்கு சண்டை வந்துட்டு. உடனே பெரிய வசனம் போதிக்கிறதற்குன்னு வைத்துக் கொண்டவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து எல்லாரையும் கூப்பிட்டு தேவ வசனத்தை போதியாமல். ஆமா, நான் 3வது வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. ஆமா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர்களை இந்த வேலைக்காக நாங்க ஏற்படுத்தும். நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா கவனிங்க. கிரேக்கரானவர்கள் மேல எபிரேயருக்கு பிராது, எபிரேயருக்கு விரோதமா பேசுறாங்க. இப்போ ஜனங்களை கூட்டி இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த 12 பேரும் அல்லது போதகம் பண்ணி கொண்டிருந்த ஜபம் பண்ணி கொண்டிருந்த 12 பேரும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கணும்னு 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. வாசிக்கலாம். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது
விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்னபாவையும் யூத மத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தான நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க. இப்ப அந்த 5வது வசனத்துல 7 பேர் போட்டிருக்குது. இந்த 7 பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன பாஷை பேசியிருப்பாங்கன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், வர்கீஸ், சாக்கோ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மலையாளியா தெரியுமா? அவங்க தான் வர்கீஸ் நினைப்பாங்க. வர்ற கீஸோ வராத கீஸோ சாக்கோ அப்படின்லாம் வைப்பாங்க. அந்த பேரை கண்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க அங்க இருந்தா வந்திருக்காங்க. ஜபமணி, ஜபத்தாய், ஜபக்கனி இதெல்லாம் எங்க வைப்பாங்க? உங்க ஊர்ல. மெட்ராஸ்ல போய் பார்த்தா ஜபக்கனி எல்லாம் வைக்க மாட்டான். மெட்ராஸ்லயும் கிறிஸ்தவங்க இருக்காங்க, உங்க ஜாதி தான், ஆனா வேற மாதிரி வைப்பான். ஆமா, இங்க தான் ஜபக்கனி, ஜபமணி, ஜபத்தாய், ஜப வாசகன் எல்லாம் இங்கே ஜபம் ஜபம். இவங்களுக்கு ஜபம் சேர்த்துக்கிட்டு, அதனால எனக்கும் ஜபக்குமார் விளங்குதா? அப்ப தெரிஞ்சிடுச்சு இந்த ஆளுங்களாம் எங்க உள்ள ஆட்கள், இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஆட்கள் தான். இதே மாதிரி தான் அந்த 7 பேரை வச்சவனே தெரிஞ்சு போச்சு இவன் எல்லாம் கிரேக்க மொழி பேசுறவங்க. நல்லா கவனிங்க. சண்டை யாருக்கு? எபிரேயர் கிரேக்கருக்கு விரோதமா? அப்படியா? இல்ல, எபிரேயருக்கு விரோதமா கிரேக்கர்கள் பிராது பண்ணுகிறார்கள். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கூட்டி வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது. யார் எலெக்ஷன் நடக்குது? இந்த 7 பேரை தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்தோன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சது யாரு? எல்லாம் கிரேக்கர்கள். அவன் பார்த்தான், சண்டை நீ போடுறியா, நீனே வச்சுக்கப்பா, உனக்கு தானே கம்ப்ளைண்ட், நீனே வச்சுக்க. அது நடந்ததுன்னா சபையில் ஒரு நாளும் சண்டை வராது. ஆனா அந்த ஆட்கள் விசுவாசம் நிறைந்தவர்கள், பரிசுத்தாவி நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். எதுக்கு? என்ன வேலைக்கு? பந்தி விசாரணை, சாம்பார் ஊத்துறதுக்கு சொல்லுங்க, அப்பதான் வழங்கும். பந்தி விசாரணைன்னா இன்னும் பெருசா தெரியும். ராஜா வீட்டில் போய் பந்தி விசாரிச்சாங்க, சோறு போடணும். சாம்பார் ஊத்துறதுக்கு கூட ஆவியில் நிறையணுமா? இது அந்த நாட்களுடைய தெரிந்து கொள்ளுதல். இப்ப காசு இருந்தா போதும். இப்ப காசு இருந்தா கமிட்டி மெம்பர் நான் தான்டா. நீங்க உடனே சொல்லாங்க, பீடம் தெரியாம நீ சாமி ஆடுறீரு. Sir, I want to tell you, we have deviated in everything from the Bible. வேதத்தை எங்கேயோ விட்டுட்டோம். சரி, அதை பற்றி விட்டுருவோம். இப்போ 7 பேர்ல இவனுக்கு பேரு சரி உபத்திரம் வந்தது. அதில் பேரை பார்த்தீங்கன்னா முதல் ஆள் ஸ்தேவான், 7வது அதிகாரத்தில் அடிச்சு கொன்னாச்சு. 7 பேர் எலெக்ட் பண்றதுல முதல் ஆள் தான் அடி. முதல்ல அப்போஸ்தலரை சாகடிக்கல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதி அன்பு உள்ள சபையை குறித்து பேசுகிறேன். முதல்ல அடிச்சதே ஸ்தேவான் மேலாம் கண்ணு. வெளியில இருக்கவனுக்கு எல்லாம் சேர்ந்து அடி, ரத்தம் வர கல்லெறிஞ்சு கொண்டார்கள். ஆகையினால எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ இந்த சிதறடிக்கப்பட்டதன் காரணமாக பிலிப்பு ஓடி போகும்போது ஒரு பெரிய நோக்கத்தோடு ஓடுறான். நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஊர்ல உபத்திரம் வந்துட்டு வைங்க, நீங்க எங்க ஓடுவீங்க? கொஞ்சம் பேர் சொல்றாங்க எங்களுக்கு துபாயில் ஆள் இருக்குதுயா, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வேற எங்கேயாவது அந்த மாதிரி எங்க சொந்தக்காரங்க இருக்கிற இடம் நல்லா கொஞ்சம் பசையா இருக்கிற இடத்துக்கு ஓடுவோன்னு சொல்லுவாங்க. This fellow in the time of tribulation, please understand, in the time of tribulation, ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்னா இருக்க முடியாத ஒரு உபத்திரம் வருது. சவுல் வீடுகள் தோறும் புகுந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வருது. கர்த்தருடைய வார்த்தை இவன் கேட்டல, அப்போஸ்தலர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் இருந்தோம், இப்போ
யூதேயாவிலையும் வந்துட்டோம். அதுக்கத்தால ஓஹோ, my next goal should be Samaria. Not because I got people, not because it has got big resources, not because I have known that place. No, எனக்கு அந்த இடம் தெரியுங்கிறதுனால அல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்கங்கிறதுனால அல்ல, எங்கள் சொந்தக்காரங்கள் அங்கே இருக்கிறாங்கனால அல்ல, எனக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லலை. அவன் புறப்பட்டு போகிறது சமாரியா. ஏன்னா என் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? முதல்ல எருசலேமில் நிறச்சிட்டோம், யூதேயாவும் வந்தாச்சு, யூதேயாவில் வந்தாச்சு. இனிமே ஓடுனா கூட எங்கே தான் ஓடணும்? கிரேக்க மொழி பேசுகிறவன் எங்கே ஓடி இருக்கணும்? கிரேக்க நாட்டுக்கு ஓடி இருக்கணும். அங்கே தானே சேஃப்டி. கம்ஃபர்ட் ஜோனை தேடுறவன் இல்லை பிலிப். எனக்கு எங்கே வசதியாக இருக்கோ, என் பாஷை எங்கே பேசுவாங்களோ, நம்ம ஆளுங்க முன்னால். உங்களுக்கு தெரியாது, நம்ம ஊரில் கால்ரா வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நிறைய கால்ரா வந்துட்டு நிறைய மிஷினரிகள் கூட செத்து போனாங்க. மிஷினரிகள் ஏறாமல் நம்ம ஆளுங்க துண்டைக்காணும் துணியக்கானு ஊரை விட்டு ஓடணும், பர்மாவுக்கு ஓடினாங்க. அதுக்கு பிறகு மலேசியாவுக்கு போனாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க, இந்த பக்கமாக போனாங்க, தெரியும்ல. அதனால தான் இப்போவும் எங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு பேரே பினாங்கு பாட்டி. ஏன்னா பினாங்கு நாங்கள் ஊர் இருக்குது. ஆமாம், கொழும்பு பாட்டி. அடுத்த பாட்டி பேர் கொழும்பு. அதுக்கு பிறகு சிங்கப்பூர் மச்சான். ஹலோ, உடனே சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான்னு பாடுறீங்களே. Listen, when trouble comes, where are you running? உபத்திரமும் பாடுகளும் வேதனை வரும்போது எங்க ஓடுற? பக்கத்தில் கேளுங்க, கேளுங்க. வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்தால் அம்மா வீட்டுக்கு போவோம். ஏன்னா அதனால தான் தூத்துக்குடியிலே பொண்ணு கொடுத்துக்கிடுறது, வெளியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடைக்கலமே. See, when trouble comes, where we run, that is important, sir, important. உனக்கு ஆபத்து வரும்போது, இங்கே உபத்திரம் வரல, வெள்ளம் தான் வந்துச்சு. ஆபத்து வரல, ஆபத்து வராம அல்லது ஏதோ ஒரு காரியம் நடந்து நீ இங்கிருந்து ஓட வேண்டிய சூழ்நிலை, உயிருக்காயிலும் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் ஓடனா எங்க ஓடுவீங்க? அப்பம் கூட தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கு. தெரிந்தவர்கள் பாடலாமா? கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். ரெட்டிப்பான பங்கை பெற
ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சமாரியாவுக்கு போறான் பிலிப்பு. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் யாரும் போல, எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட போது தேவ சித்தம் தான் முக்கியம். நல்ல காசு இருக்கிற இடமா போல கிராமத்தில் ஊழியம் செய்வாங்க, திடீர்னு சென்னை தரிசனம் வந்துடும். ஏன்னா அங்கே நிறையா டப்பு கிடைக்குது. கோயம்புத்தூருக்கு வந்துடும். கிராமத்தில் என்ன பிரதர், கிராம சபையில் ஒரு பிரயோஜனம். நானும் கற்றுன்னு என்னெல்லாமோ நான் உன்னத பாட்டை எடுக்கிறேன், ஆசரிப்பு கூடாரம் எடுக்கிறேன், எல்லா கூடாரம் எடுக்கிறேன், ஒருத்தனுங்க வரமாட்டேங்கிறான். அங்கே போனால் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஊருக்காரன் இருக்கிறான், எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்படியே போனோம். திட்டமாக அழைச்சார் பிரதர், திட்டமாக அழைச்சாரான். திட்டமாக அழைச்சார் இல்லை, துட்டு அழைச்சிது. இந்த ஆளை எங்கேருந்துயா பிடிச்சு கொண்டு வரீங்க நீங்க? பிலிப்பு அப்படி இல்லை, ஒரு கிறிஸ்தவன் இல்லை, சமாரியால ஒரு விசுவாசியும் இல்லை. அங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டலாமா? செழிப்பான பகுதிக்கு போக மாட்டான். அவன் செழிப்பில்லைனாலும் கர்த்தர் சொன்னது நட வேணும். யூதேயா சமாரியா. வாசிக்கலாம் 5வது வசனம், 8:5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். நல்ல கவனிங்க, பயங்கரமான ரிவைவல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமாரியால முழு பட்டணம் சந்தோஷம். கீழே இருக்குது 8வது வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்ன போன இடத்துல திரும்பி வராதுக்காரன் சப்பானி எல்லாம் சோமாக்கப்பட்டவன பட்டணத்திலே பயங்கர சந்தோஷம். மந்திரவாதியாகிய சீமோன், அவன் தான் பெரிய ஆள் நினைஞ்சா அவனு வந்து இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டான். வாசிக்கலாம். உடனே பெரிய 2 அப்போஸ்தலர் கூடுறான். பீட்டர் வாங்க, ஜான் வாங்க, எங்க ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல அபிஷேகத்தில் நடத்துங்க. நல்லா நடத்தியாச்சு. அவங்களும் திரும்ப போயிட்டாங்க. ஸ்பெஷல் ஸ்பீக்கர்லாம் வந்தாச்சு. ஆனா 26வது வசனம், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இருக்கிறதே வனாந்திரம் தான். சரி, ஏதோ வந்தேன், ரிவைவல் வந்துட்டு ஏதோ 4 பேர் காணிக்க நல்லா கொடுத்துட்டான். இங்கேருந்து கூட்ட கிளப்பிட்டு வனாந்திரத்துக்கு மறுபடியும் போன்னு கேட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் மிஷினரியாக தானே வந்தேன். உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க. பீட்டர் அண்ட் ஜானும் கீழ்ப்படியாத நாங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அவனுக்கு சமாரியால் இருக்கணும்னு ஆசை கூட வரல. நான் இருக்கேன்னு ஆவியானவர் சொல்கிறார், எப்பா வனாந்தர மார்க்கமாக போன்னு தான் சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிக்கலாம். 29வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று. கதெல்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன். நீ போயின்னு சொன்னாரு. ஆனா 30வது வசனத்தில் என்ன இருக்குது? அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து. பக்கத்தில் வந்து கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் எள்ளுனா எண்ணெயா வந்து நிக்கணும். ஆண்டவர் எள்ளுனான்னு சொல்லுவாரு, நீ எண்ணெயா போய் நிக்கணும். நம்ம எலிப்புழுக்கையா வந்து நிக்கிறோம். உண்மைதானே? ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்திலே வந்து சொல்றாருங்க, இல்லைன்னா தேவதூதனே வந்து சொல்றாருங்க, உடனே கீழ்ப்படிஞ்சுறீங்களா? இன்னைக்கு எனக்கு கனடாவில் வந்து ஒரு தங்கச்சி, அவள் பஞ்சாபி, இப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கா. அவள் என்னை பாஸ்ட்னு ஒரு நாள் அடி கொடுத்து, பாஸ்ட்னு சொன்னா அடிப்பேண்டின்னு சொன்னேன். என் பேரன் வயசு, ஆனால் அவள் வந்து அதுக்கு எப்படி கூப்பிடுனா அண்ணான்னு கூப்பிடுனா, அப்போ தான் எனக்கு வயசு குறையுன்னுட்டு. இப்போ அண்ணான்னு எழுதுனா, நேரத்தை எழுதியிருக்கா, அங்கிள் எங்கள் சபைக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு வர்ற மாதிரி பார்த்தேன்.
அதுக்கு பிறகு 2 குடும்பத்தை அப்படி தள்ளி போட்டுச்சு. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஆனால் தப்பிச்சிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணேன் ராத்திரி முழுதும். இப்படி எனக்கு தெரியறதெல்லாம் சொல்லலாமா? நான் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒன்று இப்போ அவள் வந்து இன்னும் 1.5 வருஷம் தான் ஆகுது வயசுக்குள்ளே. பஞ்சாபி, பக்கா பஞ்சாபி, கனடாவில் இருக்கிறா. அம்மா அப்பாலாம் விட்டுட்டு கனடாவில் போயிருக்கிறா. பேர் அனாமிகா. பேரை சொல்லியே சொல்கிறேன், அனாமிகா. இந்து சீக்கிய மதத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கா. நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 நேரம் எனக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் என் வேலையில் மத்தியில் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நான் கட்டி வைக்கிறது வழக்கம். நல்லா கவனிங்க. தேவ சத்தம் கேட்க படிக்கணும். தேவ சத்தம் படிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவ சத்தத்தை கீழ்ப்படிய படிக்கணும். Today's church doesn't teach that. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அதுக்கு பிறகு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பக்கத்தில் உங்களுக்கு உங்களுக்கு கேட்கவாது செய்தா எங்களுக்கு எதுக்கு கேட்கணும்? அந்த பெரிய ஊழியக்காரர் கேட்குது, அவர் சொல்கிறது தான். அவர் டிவியில் வந்து சொல்லுவார். என் ஆண்டவர் உங்கள் கூட பேசக்கூடாதா? சிலர் வந்து தலையில் கை வச்சு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு தெரியுங்க. நான் என்ன போஸ்ட்மேனா? அந்த நாளில் தான் டெலிஃபோனில் இருக்கவங்க நம்பர் ப்ளீஸ் சொன்னால் உடனே எஞ்சி குத்துவாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவரை கனெக்ட் பண்ணுறது நானா? நோ சார், யூ காட் அ டைரக்ட் கான்டாக்ட். அவனுக்கு சத்தம் கேட்டது மாத்திரமில்லை, ஓடி போன்னு தான் சொன்னார் ஆண்டவர். ஓடி போகிறான். ஏன் அவன் குடும்பத்தில் 4 பிள்ளையும் முத்தா வளர்த்துட்டான். ஏன் நம்ம 4 பிள்ளையும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். நல்ல பிள்ளையை வளர்ந்துட்டுனா இவன் ஆவியான வரைக்கும் கீழ்ப்படியான். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க. இப்போ நீயே கீழ்ப்படிஞ்சாதான் உன் பிள்ளை ஒழுங்காக இருக்கும். நீ கீழ்ப்படுகிறதே இல்லை, நீ மேல் படிப்பு. அதனால கீழ்ப்படிய மாட்ட. ஒரு எக்ஸ்ரே மிஷின் போனால் உங்களுக்குள்ள வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னா காட்டும். பைபிள் முன்னால் நின்னா காட்டும். அது எங்கே கட்டி இருக்குது, எங்கே சிஸ்ட் இருக்குது, எங்கே அது இருக்குதுன்னு காட்டும். இது முன்னால். அதனால தான் நிறைய பேர் போய் நிற்கிறது இல்லை. டிவி முன்னால் நிற்பான், இதுக்கு முன்னால் நிற்க மாட்டான். தேவ ஜனமே, இந்த கால வேளையில் உன் குடும்பம் கட்டப்படும்னா நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கப்படி. என்ன கஷ்டம் வந்தாலும் செய்வேன். நீ சொல்லு, என்ன வந்தாலும் என் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் பாடலாமாம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். என் வலது கை உயர்த்தி பாடலாமாம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும்
அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. வாக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இப்போ ஒரு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. கீழ்ப்படிஞ்சா மந்திரி வீட்டு வாசல் வந்து நிற்பாரு. ஹலோ, நம்ம மந்திரி வீட்டு வாசலில் நிற்கிறோம். பீகாரில் வந்து பாருங்க, நான் எந்த மந்திரி வீட்டு வாசலும் போனதில்லை. நம்ம மந்திரிங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஒருத்தர் அந்த என் கூட வேலை செஞ்சவங்க இருக்காங்க, பிரதர் ஆனந்த் இருக்கிறாரு, பெல் இருக்கிறார், அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க. அந்த வழியாக போனவர் ஜெம்ஸை பார்த்துட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு போகலான்னா நான் இல்லை. அவருக்கு ஃபோன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காரன் ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மந்திரி உங்கள் வீட்டுக்கு வராராம், 20 பேருக்கு சாப்பாடு போடணும். மந்திரி வந்தால் 20 பேருக்கு சாப்பாடு போடணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், என் மனைவி கேட்டா, நான் வெளியே இருக்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணுறா, இன்றைக்கி மந்திரி வரேன்றாரு. ஏம்மா அவர் நம்மளை தேடி எதுக்கு வர என்னமோ தெரியல, இந்த பக்கமாக போகிறாராம், ஜெம்ஸை பார்க்கணும்னு சொன்னாராம். வாரம் சரி வந்தாச்சு. 20 பேர் வராங்களான்னு டேடி, சரி சோறு பொங்கிருமா போட்டுரு. அதுக்கு பிறகு என் மனைவி கேட்டேன், டேடி 20 பேரில் 30 பேர் வந்துட்டானுங்க. சிங்கி அடிக்கிறவன் சிங்கி அடிக்காதவன் எல்லாம் சேர்ந்து வந்துட்டான். என் மனைவி சொன்ன, நான் மனைவிட்ட கேட்டேன், 20 பேர் தானே சமைச்சிருப்பேன். இல்லை டாடின்னு இவங்க வருவானுங்கன்னு எனக்கு தெரியும், கூட 5 பேருக்கு சமைச்சேன், ஆனால் இன்னும் வந்துட்டான், போட்டுருவாங்க டாடி, மேனேஜ் பண்ணிடுவேன். சரி மேனேஜ் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எல்லாம் நல்லா திருப்தியாக அடி. மந்திரி கூட போனால், இந்த மந்திரி கூட போகிற ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களே, மந்திரிக்கு சோறு போடுற மாதிரிலாம் இவனுக்கு 3 மடங்கு போடணும். லெக் பீஸாக வேற கேட்பான். போட்டாச்சு. சரி 2 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், நான் வெளியில் இருக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி, என்னம்மா வந்தானுங்களா, போனானுங்களா, சாப்பிட்டானுங்களா? போக மாட்டேங்கிறானுங்க. என்ன செய்தான்னு கேட்டேன். ஒரு 3 மணிக்கு போல் நான் ஃபோன் பண்ணும்போது, இப்போ தான் நம்ம பின்னால் வீட்டில் வாழைக்குளத்தில் இருந்தில் அந்த பழம்லாம் வச்சேன், எல்லாம் பெரிய பெரிய படி அவன் அடிச்சு இப்போ சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றான். காலி பண்ணிட்டானுங்க ஒரு கொலையை. சரி 4 மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், போயிட்டானுங்களா? போக மாட்டேங்கிறானுங்க. அடி பாவீங்களா, ராத்திரியும் சாப்பிட்டு தான் போக போகிறேன். நான் இருந்தேன்னா ஏதாவது பேசியிருக்கலாம். என்னம்மா? ஆமாம், கேம்பஸெல்லாம் சுற்றி பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க, மந்திரியே வந்து சொல்கிறாரு, என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது, என்னமோ சொல்லிட்டு போயிட்டார். ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டாரு, சொன்னார், என்னமோ சொல்லிட்டு போயிட்டார். நான் 2 வாரம் கழித்து வெளியிலேருந்து வரும்போது, நாங்கள் ஒரு ஆற்றின் ஓரத்தில் இருக்கிறோம். ஆற்றின் ஓரத்தில் சோன் நதின்னு ஒரு நதி. அந்த ஆற்றின் ஓரத்தில் எங்களுக்கு என்ன, என் மனைவிட்ட கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கா? அவ சொன்னால், எங்களுக்கு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வரமாட்டோம், நாங்கள் எங்கே போக வேண்டிய இடத்துல போவோம். என்னோட ஆச்சரியமாக இருக்கு. சரின்னு அவன் சுற்றி பார்க்கும்போது, இந்த ஆறு அரிச்சு உள்ளே உங்கள் நிலத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கானே. ஆமையா, அது ஒரு ப்ராப்ளம் தான். அவன் கேட்டுட்டான், சொல்லலாம் இல்லை, போயிட்டான். 2 வாரம் கழித்து நான் போகிறேன், அங்கே லாரியாக வந்து பெரிய பெரிய செங்கல்லாம் இறங்குது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வேகமாக வேலை செஞ்சுருக்க. என்ன பச்சைய போகிறீங்க? உங்களுக்கு அரிக்காதபடி பெரிய சவுறு கட்டி கொடுக்கறதுக்கு மந்திரி ஆர்டர் போட்டிருக்கிறாரு, காசும் கொடுத்துட்டாரு, அதனால் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் விண்ணப்பம் கொடுக்க வேண்டியதில்லை, விண்ணப்பத்தை கேட்கிறவர் அங்கே இருக்கிறாரு. நாங்கள் இருக்கிறதோ பீகார். உங்களுக்கு தெரியும் பீகாரை பற்றி. இன்றைக்கும் பீகார்னு சொன்னாலும் கைகாலெலாம் நடங்குது. ஐயா, நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செஞ்சால் மந்திரிமாரெலாம் உன் வீட்டு வாசல் வந்து நிற்கணும். நம்ம சண்டை போட்டுட்டு மந்திரிமார் வீட்டில் போய் நிற்கிறோம். எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? ஐயா, அனுபவிப்பாத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அனுபவிக்காத நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. நான் இப்படி சொல்லி மந்திரிமார்களை பற்றி சொன்னேன்னா, அது சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாலும் சரி தான், ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தாலும் சரி தான். போன நவம்பர் மாதம் 2 மந்திரிங்க வந்துட்டாங்க எங்கள் இதுக்கு. நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் மந்திரிகள், ஏன்னா வெளியே ஒரு பெரிய கூட்டம்,
ஸ்கூல் ஆரம்பித்து 40 வருஷம் அதுக்கு பிள்ளைங்கள்லாம் நடந்தாங்க. அங்கே நான் சுவிசேஷத்தையும் சொல்லி நாங்கள் கூட்டம் நடத்தினோம். 2 மந்திரிங்க வந்தாங்க. வந்தவங்க இடையிலே வந்தாங்க, இடையில போக இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் மைக்கில் தான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? டேய், இப்படியே தான் சொன்னேன். நீங்கள் என்ன நம்மளாலும் சரி, 60 வயசு கிழவனெல்லாம் தேடி போகிறீங்கடா. அவனுக்கு 10 வயசு 15 வயசு தான் இருக்குடா. நான் 15 வயசு பிள்ளையை கூப்பிட்டு வச்சுருக்கேன். இவனுக்கு இன்னும் 60 வருஷத்துக்கு. இவன்கிட்ட முதல்ல பேசு, அதுக்கு பிறகு நீ அவன் அந்த குழிக்குள்ளே போகிறவனுக்கு மறு பேசுன்னு நான் மைக்கில் தான் சொன்னேன். எல்லா ஜனங்களும் கேட்டாங்க. எந்திரிச்சான், உட்காந்துட்டான், கும்பிடுறான். தெரியாமல் செஞ்சுட்டோம் சார். எங்கள் ஆளுங்கிட்ட கேளுங்க, நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன் சொல்லுங்கள்? யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? அவன் யாருக்கு ஊழியம் செய்கிறான்? நிதிஷ்குமாருக்கு ஊழியம் செய்கிறான். இன்றைக்கி இருப்பாரோ, நாளைக்கு இருப்பாரோ, வருவாரோ, வரமாட்டாரோ, கட்சி இருக்குமா இல்லையா, அவன் இதில் இருக்கான். நான் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறேன், ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறேன். இந்த தைரியம் ஏன் இல்லாமல் போச்சு தெரியுமா? அந்த சத்தமும் கேட்குறதில்ல, அந்த கெத்தும் இருக்கிறதில்ல. நீங்கள் ஆளுங்கிட்ட கேளுங்க, நான் வேணா வீடியோ தரேன். சில யூடியூபுக்காரன் ஒன்றும் தெரியாதவன் சொல்லுவான், இவர் மந்திரி வந்தாராம் பேசினாராம். போடா, நீ வந்து பாருடா, நாங்கள் மந்திரிகளை எப்படி ட்ரீட் பண்ணுன்னு பாரு. லிசன் லிசன் சார், லிசன். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மந்திரி இப்பவுமே ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லியிருக்கணும். சபை இருக்க வேண்டிய இடத்துல இருந்துன்னா மந்திரியை தேடி நீங்கள் போட வேண்டாம். மந்திரி வந்து நான் கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டவன்னு தைரியமாக சொல்லணும். அப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் பேசுகிறேன். நம்புகிறவங்க மாத்திரம் ஓரமாக ஆண்டவரை உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. மறுபடியும் பாடலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீ காலமெல்லாம் சுமக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகின்றீ காலம் எல்லாம் சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. குடும்பத்தில் அவரை உயர்த்துங்க, அவர் உங்களை உயர்த்திடுவார். அவர் நீங்கள் உயர்த்தினீங்கன்னா அவர் தோள் மேலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையா போடுங்க பார்க்கலாம். அது எங்களுக்கு எப்படி தெரியும்? தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல் நாங்கள் வசனம் தான் சொல்லுவோம், ஆனால் சுமக்கிற மாதிரி உட்கார மாட்டோம், கலாட்டா பண்ணுவோம். பிள்ளையை தூக்கி இங்கே வச்சா நம்ம பிள்ளை என்ன செய்யும்? சின்ன பிள்ளைங்க தூழல் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போறீங்க, என்ன செய்யும்? அப்பாவை கோவம் வந்து என்ன செய்யும்? முடியை பிடிச்சி ஆட்டும். அவர் தோளில் வச்சுட்டாருன்னு சொல்லி அவரையே பிடிச்சி ஆட்டுறீங்களப்பா, அவ்வளோ கோபமோ உனக்கு? சரி, பாப்புலராக இருந்தவரை டெசர்ட்டுக்கு அனுப்பினாரு. டெசர்ட்டில் இருந்தவருக்கு அங்கேயே மந்திரியை கொடுத்தாரு. ரதத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்கணும் மந்திரி? பிலிப், வி நீட் யூ இன் எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் எங்களுக்கு உன்னைய மாதிரி ஆள் வேணும்ப்பா, என்னைய மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ப்பா, உன்னைய மாதிரி அதிசயங்களெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் வேணும்ப்பா. உட்காந்துக்கப்பா. நம்ம என்ன செஞ்சுருப்போம்?
மாருதி 800 போகிற ஆள் ஆடிக்காரில் உட்கார்ந்தாலும் இப்படி பார்க்குறான். அதாவது போகிறாராம், ஆடிக்கில் போகிறாராம். நம்ம ஏறி உட்காந்து ஃபாரின் ட்ரிப் போயிருப்போம். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள் சார். அது வேற. இந்த பாரு, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், எனக்கு தான் நீ காணி கொடுக்கணும், தெரியுதா? தசம்பாவம் எனக்கு தான், எந்த ஊருக்கும் போ, இங்கெல்லாம் கொடுத்து. என்ன அநியாயம்! வேதத்தை எங்கேயோ விட்டுட்டோம். நீ எங்கே போனாலும் சரி, கேவிகே நகரில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் பில்டிங் கட்டணும், தெரியுதா? நீ கோயம்புத்தூருக்கு போ, டெல்லிக்கு போ, துபாய்க்கு போ. அப்படி தான் நம்ம ஆளுங்க போய் போய் அவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஆலயம் கட்டிட்டோம். சோத்திரம். பிகாஸ் இது மதர் சர்ச்ப்பா. தொப்புள் கொடி அறுக்க மாட்டோம்ப்பா, கடைசி வரைக்கும் இருப்போம்ப்பா. ஆலயத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு விரோதி அல்ல நான். ஆனால் பிலிப்பு அப்படி இல்லை. ஆவினால் நடத்தப்படுகிறவன், ஆவினால் நிறந்தவன், ஆவினால் நடத்தப்படுகிறவன், ஆவியானவரால் உபயோகப்படுத்தப்படுகிறவனுடைய நிலைமையே வித்தியாசம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஞானஸ்தானம் கொடுத்தவொன்னே தூக்கிட்டு போயிட்டார். எங்கே கொண்டு போறீர் ஆண்டவர்னே கேட்டிருப்பான். எங்கே கொண்டு விட்டார்? வாசிக்கலாம். 39 8வது அதிகாரத்தில் 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போயிட்டாரேன்னு சொல்ல. நீ போன என்ன, நான் இருக்கலாம் அந்த வேலையை செய்யறதுக்கு. மந்திரிக்கு இப்போ வந்துட்டு தைரியம், நான் போய் செஞ்சிடறேன். சந்தோஷமா போயிட்டார். அடுத்தால பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. நானா இருந்தா எங்க இருந்திருப்பேன்? எங்க போயிருப்பேன் சொல்லுங்க? நீங்களா இருந்தா எங்க இருப்பீங்க? ரிட்டர்ன் பேக் சமாரியா தான் வந்திருக்கணும். இவர் எங்க போறாரு? இன்னொரு புது பட்டணம் இருக்கு, செசரியாவுக்கு போவேன். இங்கதான் எனக்கு பாப்புலாரிட்டி, இங்கதான் சீமோனையே நான் ஞானஸ்தானம் கொடுத்த ஆளு இங்கதான் அப்படின்னு சொல்லி வரல. எங்க போயிட்டாரு? புது பட்டணம். மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு. அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தியாச்சு. லெட் மீ கோ டு செசரியா. நீங்க உங்க பின்னால படம் போட்டிருக்குது. பலஸ்தீன நாடு இயேசுவின் காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் பலஸ்தீன நாடு எடுத்து பாருங்க. இந்த எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு போயிட்டாரு. சமாரியா ரீச், சமாரியா பட்டணம் ரீச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்த பட்டணம் சிசரியாங்கிற புது பட்டணம். அதுவும் ஒரு ஃபேமஸ் பட்டணம் தான். படிச்சு பாருங்க. சிசரியா அது எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க படத்தை பாருங்க, கொஞ்சம் படங்க. இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி நீங்க பைபிளை படிங்க. ஆமா, உங்க பைபிள்ல சிசரியா எங்க இருக்குன்னு பாருங்க. கடல் ஓரத்தில் இருக்கு. எருசலேம் இருக்கு பாருங்க. எருசலேமில் இருந்தாரு, அதுக்கு சமாரியாவுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் சிசரியா பார்த்து எல்லாம் கடந்து போய்கிட்டே இருப்பான். அறியப்படாத பிரதேசங்களுக்கு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா ஆவியினால நடத்தப்படுகிறான். My dear people of God, if you are led by the Spirit, you will have the passion for unreached people. நீ உண்மையா தேவ ஆவியினால நடத்தப்படுவேன் என்றால், நீ ஃபேமஸ் இடத்துக்குள்ள இருந்துட்டு உன்னை இன்ஃபேமஸ் இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்கிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு, அங்கிருந்து நீ திரும்ப வரல. கோயிங் ஃபர்தர். செசரியா அங்கதான் போய் கல்யாணம் ஆயிருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் பொண்ணு பிள்ளை குட்டியெல்லாம் இல்லை. தனியாளை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. போனால் போயிடுவேன். ஆனால் கல்யாணம் கட்டின பிறகு அவள் வருவாளான்னு கேட்கணுமே. தனியாளாக இருக்கும்போது ஆலயத்துக்கு 15 நிமிஷம் வந்து சேருகெல்லாம் போட்டு மைக்கெல்லாம் செட் பண்ணுவார் ஐயா. கல்யாணம் ஆன பிறகு இப்போ 2 வீலர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு 2 பிள்ளை பிறந்தவுடனே 4 வீலர் ஆகிட்டார். அப்போ ஃபாஸ்ட்டாக வரணுமா லேட்டாக வரணுமா? ஆனால் நம்ம ஆளுங்க சிங்கிள் வீலாக இருக்கும்போது ஒழுங்காக இருப்பான். 2 வீலர் ஆனவுடனே இன்னும் லேட்டாக வருவான். ஏன்னா அவள் சீவி முடிச்சு சிங்காரிச்சு அவளை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள போதும் நாடு. அதுக்கு பிறகு 2 பிள்ளை ஆயிரும். 2 பிள்ளை ஆனவுடனே அது அப்போ தான் கதவை பூட்ட போகும்போது தான் சொல்லும், அம்மா டாய்லெட். அது வரைக்கும் அதுக்கு வராது.
உடனே அதை போட்டு அதை கழுவி எடுத்து சட்டையெல்லாம் மாற்றி ஈற்றி மறுபடியும் கொண்டு வரணும். மறுபடியும் போட்டு அதுக்குள்ளே 1 மணி நேரம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. இவர் 4 வீலர் இப்போ உங்கள் கதை தான். தூத்துக்குடிக்காரங்களுக்கு வாலிபர்களாக இங்கே இருக்கும்போது இந்த இடம் வாலிபர்களால் நிறைஞ்சிருந்து ஒரு காலத்தில். அப்போ நல்லா வந்தாங்க. இப்போ எல்லாம் திருமணம் ஆகிட்டு போயிட்டான். பொங்கல் காணும் பொங்கல். ஒருவேளை மாமியார் வீட்டுக்கு போய் கரும்பு திங்க போயிட்டானா என்னமோ தெரியல. காணும் ஆள. அவர் 2000 பேர் வருவாங்கன்னுட்டு பயங்கரமாக சேர்லாம் அடி போட்டு வச்சுருக்கிறாரு. என்ன செய்யறது? My dear people of God, when we marry, we slow down. ஆனால் என்னைய பார்த்தாதேங்க, காலத்தை பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக இருக்குதுன்னு சொல்லி மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவன் போல ஓடணுமா? நான் ஓடுறேன்னா இல்லையா? மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவன் போல வாழணும்னு சொல்லிட்டு கொரிந்தர் எழுதி கொடுத்தார் 7வது அதிகாரத்தில். என் மனைவிக்கு உதவிக்கு ஆள் இல்லை, அதுக்குன்னு தனியாக ஆளை வைக்கல. கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவ்வளோதான். நான் நேற்று சொன்னேன், நேற்று சாயங்காலம் கொடுத்துல அவளுக்கு எந்திரிச்சு உட்கார முடியாது. அது என் ஓட்டத்தை நிறுத்தலையா, என் ஓட்டத்தை நிறுத்தலம்மா. அதுக்காக நீங்களும் என்னை மாதிரி ஊர் சுத்தாங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃப். பட் என்ன தெரியுமா, என்னை அழுத்துக்கிற பாரம், என்னுடைய ஓட்டம் 77 வயதுலையும் துள்ளி குதிச்சு நீங்கள் உட்காரதா இருந்தால் 3 மணி வரைக்கும் பேசுகிறதுக்கு ஆயத்தம். ஏன் தெரியுமா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினி சிக்கினதா, சாத்தான் வலையில் நீ சிறையாயினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதான், சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. செசரியால ஒரு ஆளும் ஆண்டவரை தெரியாது, புது ஊழியம் ஒருத்தரையும் தெரியாது. ஆனால் அங்கே எப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டிட்டான் பாருங்க. 4 பிள்ளைங்க வாலிபு பிள்ளைட்டாங்க, அங்கே இருக்கிறான். இப்போ அந்த வசனத்தை திருப்பலாம். இப்போ தான் நான் பிரசங்கத்துக்கே வரேன். இவ்வளோ நேரம் இன்ட்ரோடக்ஷன் தான் பேசியிருக்கேன். 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புங்க. அங்கே பாருங்க, வாசிக்கலாம். 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எங்க 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து. இது மந்திரி மாதிரி தான். பவுல் போனான்னு ஒரு கூட்டத்தையும் கூட்டி போவார். அதுக்கு முன்னாடி இல்லை, அடுத்தது 10வது வசனம். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில், பக்கத்தில் இருக்க கேளுங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம். பவுலை பற்றி நான் சொல்லணும், சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாத ஆள், இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர் தான். இதுவரைக்கும் நிர்வாணமாக இருக்கணும்னு சொல்கிறாரு, இதுவரைக்கும் பசியுண்டவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார், இதுவரைக்கும் தகமாக இருந்தான்னு சொல்கிறார் கொருந்துக்கு. அவ்வளோ இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர் ஒரு கூட்டத்தோடு வந்திருக்காரு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்கலுங்க, எத்தனை நாள் வச்சு சோறு போடுவீங்க?
இப்போ சமீபத்தில் தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எந்த ஊர்லாம் சொல்ல வேண்டாம். அண்ணா வாங்க வாங்க, ரொம்ப நாளைக்கு வரை வந்திருக்கேன், காப்பி குடிச்சிட்டு போய் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு நான் காப்பி குடிக்கடா வந்தேன். அது கூட இல்லை, வரும்போதே அப்படி தான் கேட்குறேன். அது விருதுநகர் ஆவி. யாராவது விருதுநகர் இருந்தால் கோவிச்சுக்கிடாதீங்க. காப்பி குடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க, கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க. இந்த வரவேற்பு இருந்தால் அந்த வீட்டில் நான் போவேனா? நல்லா கவனிங்க. இவன் பிலிப்பு தான் வீட்டை எப்படி திறந்து வச்சிருக்கான்னு காட்ட போகிறேன். நீ தேவனாலே ஆவினால் நடத்தப்பட்ட புது புது இடங்களை தேடி தேடி அலைகிறது மாத்திரம் இல்லை, உன் வீடு யாருக்கும் திறந்துருக்கும். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இருக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள், அநேக நாள் அங்கே தங்கிட்டோம். பிலிப்பு வைப்பு என்ன சொல்லியிருப்பா? போய் தலையை மாட்டிக்கிறானுங்க, தினம் சமைச்சு போட்டு 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 போட்டு, யோ உமக்கு காணிக்க வர்றதுக்கு நீ வெளியும் போகிறதில்ல, இப்போ இவனுங்க தங்கிட்டானுங்க, தங்குறது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கியாடா, அப்படி தானே சொல்லியிருக்கணும். பக்கத்தில் இருக்கணுங்க, தங்க மகள் அவள். சொல்லுங்கள், தங்க மகள், முறுமுறுக்காதவா. அப்பாவும் முறுமுறுக்க மாட்டார், அம்மாவும் இருக்க மாட்டார், பிள்ளைங்க தங்கமாக இருக்கிறதுக்கு என்னையா கஷ்டம்? உன் குடும்பம் எதுக்கு தெரியுமா சீரழிக்குது? புருஷன் யாரையோ கூப்பிட்டு வந்துட்டான். என் கூட ஒரு மிஷினரி இருந்தார், நேபாள் பார்டரில் வச்சுருந்தோம், ஜெயநகர்னு ஒரு ஊரில். அவர் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் கல்யாணம் கட்ட போகும்போது சொன்னார், அண்ணே எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. நான் சொன்னேன், நல்ல பொண்ணாக பாருடா, நீ மிஷினரியாக இருக்க, வந்த 2வது மாதத்தில் புறப்படக்கூடாது. இல்லைன்னா அக்கா மகளே கட்டுறேன்னு சொன்னார். அக்கா மகளை கட்டியாச்சு. வந்தா அவள் புதுசு, அவளுக்கு கிறிஸ்தவமே புதுசு. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு கல்யாணம் முட்டி வந்தார். வந்தவா இவர் என்ன தெரியுமா, இவர் பயங்கரமான விருந்தோம்பல். தெருவில் எவனா போனால் கூப்பிட்டு வந்துடுவார். சோறு போடும்பார். ஒரு நாள் போட்டா, 2 நாள் போட்டா. இவளுக்கு இதே வேலையாக போச்சுது. ஒரு நாள் அவளுக்கு மிஷினரிங்களுக்கு இப்படி தூட்டு வந்தால் 10 நாளில் கொடுத்த அலவன்ஸ் மாறிடுச்சு. மீதி 20 நாள் தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படி எப்படியோ காலம் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பயங்கரமான தீவிரவாதி. அப்போ அவள் பேரும் தாம் பேரை மாதிரியே மாற்றிக்கிட்டாரு. அந்த தாம் பேருக்கு பைபிளில் இருக்க மாதிரியே மாற்றிக்கிட்டாரு. அவன் ஒரு நாள் வெளியே அவளுக்கு இப்போ 4 மாதம் கர்ப்பிணி. இப்போ 4 மாதம் ஆளுக்கு நிறையா மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அவள் சொல்கிறா, அதான் மீன் வாங்கிட்டு வாங்களேன். அவன் வெளியே போனார். அங்கே ஒருத்தன் இவன் மூலம் ஆண்டவருக்குள்ளே வந்தவன் அங்கே சொன்னான், ஐயா உங்களுக்காக தான் நான் போனேன், முதல் மீனை பெரிய மீனாக இருக்குன்னுட்டு ஒரு நல்ல பெரிய மீனை கொண்டு வந்துட்டார். அவர் பாரு, நீ கேட்டல கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கொடுத்தாரு, நல்லா சமைச்சு வைமா அப்படின்னு வெளியே போயிட்டார். இவர் ரொம்ப நாளைக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகி 4 மாதம் கழிச்சு இப்போ தான் மீனை வாங்கியிருக்குது. மீனை நல்லா பொரித்து நல்லா குழம்பு வச்சு காத்திருந்தா அத்தா எப்போ வருவார்னு. அத்தா வரும்போது 4 பேரில் கூட்டி வந்தார். உண்மையாக நடந்தது சொல்கிறேன். அவள் பார்க்குறா, அடா பாவிகளா, இப்போ தான் சமைச்சு வச்சுருக்கேன், 6 மாதம் கழிச்சு தான் மீனே வாங்கியிருக்கேன், இப்போ இந்த ஆளை கூட்டு வந்த இந்த ஆள் இவன் வந்தவன், தம்பி மாதிரிலாம் வந்திருக்காங்க, சோறு போடுமா. அவ்வளோ வெறும் முதல் புறையை இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். இவனுக்கு அப்படி தான் பிடிச்சி சோத்தை போட்டாது ஆண்டவர் சொல்லிடுவான். வேறு வழி இல்லாமல் சோத்தை போட்டா. வச்சிருந்த சோத்தை போட்டாச்சு. 2 பேருக்கு வச்சுருந்தா 4 பேருக்கு போட்டாச்சு. போடும்போதே கொஞ்சம் தட்டில் சாதம் போடும்போது டொங்கு டொங்குன்னு அடித்தா, ஏதாவது இன்னொரு தடவை கேட்காதுன்ட்டு. ஏன்னா இல்லையே, 2 பேர் தானே சமைச்சா. 4 பேர் வந்துட்டான். இப்போ அவர் வேறு இருக்காது, 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கு சோறு போடுறா, டங்குன்னு அடிச்சுட்டா சொல்லிவிட்டு, அதாவது கணவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா, யோ இன்னொரு தடவை கேட்காதுன்ட்டு. ஒரு துண்டு ஆளுக்கு வச்சாச்சு. இன்னும் அவளுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு மீன் கிடைக்கும் 2 துண்டு வச்சுருக்கா. இவர் சொல்கிறாரு, ஏம்மா அண்ணன்மார்க்கெல்லாம் மீன்னா அப்படி பிடிக்குமா, போடுமா. இன்னும் உள்ளே இருந்து கரண்டி பறந்து வந்துச்சு. அதுக்கு பிறகு தட்டு பறந்து வந்துச்சு. அதுக்கு பிறகு 4 பேரும் தட்டை துண்டை காணும் துணியாக பறந்து. மிஷினரியாக இருக்கிறவனுக்கே இந்த பாடுன்னா, அநேக நாள் கூட்டத்தை வச்சு சோறு போடுறதுக்கு. யோ நான் ஊழியக்காரன் பொஞ்சாதியா, எங்க போய் சமைச்சு சொல்லியிருப்பான்ல. நான் இப்போ சமீபத்தில் பைபிள் படிக்கும்போது எனக்கு இன்னொரு ரெவலேஷன் வந்துச்சு. என்ன ரெவலேஷன் தெரியுமா? ஆபிரகாம் வீட்டுக்கு விருந்தாளுங்க வர்றாங்க 18வது அதிகாரத்தில். ஆகார்னு ஒரு அடிமை பெண் இருக்கா, அவட்ட போய் சமைச்சு சொல்லியிருக்கலாம்ல. நானாக இருந்தானே சொல்லியிருப்பேன். எலிசபெத், நான் ரெபேக்கா இருந்தா, சாரி சாராவாக இருந்தால் சொல்லியிருப்பேன், யோ பிள்ளை பக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ வச்சிருக்கு, சமைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்குது அப்படி தான் சொல்லியிருக்கணும்.
பிள்ளை பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் அவா, நான் சமைக்கிறதுக்கான்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை, ஓடுறா, அப்பன் சுடுறா, என்ன ஆவிக்குரியவள். குடும்பம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உன் வீடு யாருக்கெல்லாம் திறந்துருக்கு கேளுங்க, பக்கத்தில் இருக்க, உங்கள் வீடு யாருக்கெல்லாம் திறந்துருக்கு? ஹலோ, கண்ணையை தேடி கோவலன் வீட்டுக்கு வராமல் மாதவியோட கூட அவனுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்ச மனைவி அவன் வரும்போது கதவு தானாக அடைச்சிட்டுன்னுட்டு இலக்கியம் சொல்லுது. நீங்கள் தமிழ் இலக்கியம்லாம் படிப்பீங்களா? ஆமாம். கண்ணகிக்கு கோவலன் ஒரு புருஷன் தான், அவனுக்கு கள்ளக்காதல் மாதவியோட நிறைய பேருக்கு இருக்குது. இவளுக்கு கோவம்னா கோவம். இவ மதுரை எதிர்த்த கண்ணகி, இவ வீட்டுக்கு வரும்போது அவன் கோவலன் வீட்டுக்கு வரும்போது கதவு தானாக அடைச்சிட்டுன்னுட்டு அங்கே இலக்கியத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம கலைஞர் கருணாநிதி எழுதும்போது மழை பெய்யுது, அவர் அப்படி எழுதுகிறார், மழை பெய்யுது, ஒரு சேவல் கோழி உள்ளே வந்துட்டு அதனால் கண்ணகி போய் ஓங்கி கதவை அடைச்சிட்டா. அந்த நேரமாக பார்த்து கோவலன் வந்தான், நம்மளை தான் மிரட்டுறான்னு போயிட்டான். கவனிங்க, ஒரு யாகேல் இருந்தா, வீட்டில் சத்துரு வந்து நிற்கிறான், அவளுக்கு தெரியாது இவன் தான் சத்துருன்னுட்டு. வந்து நின்று அவன் கேட்குறான், ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்சம் தண்ணி வேணும், வாங்க 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 வாங்க. படுக்க வச்சா, அவன் தண்ணி கேட்டான், பாலை கொடுக்குறான், மூடியும் போட்டா. அப்படி சொல்லும் மூடி போடும்போது அந்த பாதகன் சிசரா சொல்கிறான், யாராவது வந்தால் இல்லைன்னு சொல்லிடு. அட்டே, நீ தானா இவனையோ கொன்னுட்டுக்கு வந்திருக்கா, இல்லை எங்கள் ஆளுக்கு விரோதியமாக வந்திருக்கா, இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டா. இவன் பொய் சொல்லாமல் இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டான்ல. விருந்தோம்பல் எதிரியும் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும், வசனம்லாம் தெரியும், ஆனால் பிராக்டிஸ் தான் தெரியாது. மை டியர் லேடிஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விருந்தோம்பல் இப்படி இருக்கட்டும். எத்தனை நாள் இருந்தாலும் பிரதர். அங்கே இப்போ அகபு வராரு, அகபும் புதுசு தான். புதுசாக வந்தோடனே எந்த வீட்டுக்கு நேராக வந்துடுறாரு? பிலிப்பு வீட்டுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் ஊர் அறிஞ்ச வீடு, இது திறந்த மடம். வந்துடுவான், சத்திர மாதிரி வந்துடுவான். எந்த பெரிய ஊழியர், அவன் இன்டர்நேஷனல் ப்ராஃபட், ஆனால் வந்துடுவான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிக்கலுங்க. ஊராருக்கு ஊட்டி வளர்த்தின்னா பெரிய ஆள்லாம் உன்னை தேடி வந்துடுவான். நீ தீர்க்கதரிசிக்கிட்ட போக வேண்டாம், அந்த தீர்க்கதரிசிட்ட போகிறேன், இந்த தீர்க்கதரிசி வேண்டாம், அவன் வருவான் உன் வீட்டுக்கு. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அவன் வருவான் உன் வீட்டுக்கு. அங்கே போகிறேன், அந்த கோபுரத்துக்கு போகிறேன், இந்த கோபுரம், அதெல்லாம் வேண்டாம். நீ செய்ய வேண்டியதை மட்டும் செய்ய. இப்போ அகபு வந்தோடனே பவுலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், அதெல்லாம் பேச விரும்பலை. வீட்டுக்குள்ளேயே பவுல் இந்த அங்கி கட்டி இவன் எருசலேமுக்கு போகிறான், இவன் அங்கே கட்டுவாங்கன்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. பவுல் மட்டும் சொல்கிறான், என்னை மிஷினரியை வீட்டுக்குள்ளே வச்சு, பவுலுங்கிற மிஷினரியை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க கூட சேர்ந்தவங்களுக்கு சோறு போட்டு, அவனை எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் போவே நிற்கிறான். அதை பற்றி நான் பேச வரல. இப்போ எருசலேமுக்கு ட்ராவல் பண்ண போகிறான். நடந்தது கவனிங்க, இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறேன், வாசிங்க. 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். ஆமா. செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததும் அன்றி, சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். யாரையா இந்த மினாசோன்? பக்கத்தில் கேளுங்க, யாருக்கா தெரியுதா பார்க்கலாம். இது என்னய்யா புது பேர், எங்களுக்கு இதே தெரியாது. மினாசோனும் வந்து எங்க தான் தங்கி இருக்கிறான் விருந்தாளியா? பிலிப்பு வீட்டில் தான். இப்ப பவுல் டேஞ்சரஸ் ஸ்பாட்டுக்கு போறான்.
எங்க பவுல அடிக்க போறாங்களோ அங்க போறான், எங்க பவுல உதைக்க போறாங்களோ அங்க போற. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ பட்டணம் தோறும் சொல்றார், எருசலேமில் எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆவியானவர் பட்டணம் தோறும் சொல்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். A man is going to be like a lamb for slaughter. அடிக்கப்படுகிற ஆட்டை போல பவுல் போறான். அவன் கூட மற்றவங்க எல்லாம் என்ன நடக்குமோ ஆவியானவர் தடுக்கிறார். இவன் கேட்க மாட்டேங்கிறான், உயிரையும் கொடுக்கிறான். உயிருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் போறான், தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறான். ஏன்னா பவுலுக்கு தெரியும், நான் ஒரு நாள்ல ராயனுக்கு முன்னால் நிக்கணும், அதுக்கு எருசலேமுக்கு போய் தான் போகணும். இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. தன்னை தேவனுக்கு சம்பூர்ணமாக பணித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமான ஒரு மனுஷன் போறான். எல்லாம் கூட போகும்போது எருசலேமுக்கு போறதுக்கு இந்த மினாசோன் என்கிறவனுக்கு எருசலேமில் ஒரு வீடு இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த மினாசனை பார்த்து கேட்குறாங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது பிலிப்பும் அவன் வீட்டாரும் கேட்குறாங்க, தயவு செய்து போயிட்டு அவருக்கு நல்ல வசதியாக தங்குறதுக்கு, எருசலேமில் அடிக்கப்பட போகிறாதான், கொல்லப்பட போகிறாதான், அவருக்கு ஒரு நல்ல வீட்டில் உன் வீட்டில் திறந்து கொடுத்துருப்பான்னு சொன்னதுனால என்ன செஞ்சாங்களாம்? வாசிக்கலாம் தொடர்ந்து 17வது வசனம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க. இட் இஸ் கோயிங் டு பி a risky thing. பவுல் பழைய சீசனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக accommodating risky people. அம்மா குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு ஒன்றே வடிவு. பிலிப்பு வீட்டில் ஒரே அன்பு தான். யார் போனாலும் சோப்பு போடுவான், யார் போனாலும் தேடி வந்துடுவான். அதெல்லாம் போனாலும் இப்போ அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டாங்க, ரிஸ்கி மேனை நீ உன் வீட்டில் அக்காமடேட் பண்ணுப்பா. உத்தரப்பிரதேசத்தில் ஃபத்தேபூர்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. உங்கள் தூத்துக்குடியை சேர்ந்த பொன்பாண்டியன் ஆடிட்டருடைய பிள்ளைங்க அந்த ஃபத்தேபூர் ஆஸ்பத்திரியில் மிஷினரியாக ஊழியம் செய்கிறாங்க. லிசன், 2 பேரும் டாக்டர்ஸ். அவங்க இருந்த ஆஸ்பத்திரியில் போன வருஷத்தில் ஒரு பெரிய கலாட்டா நடந்தது. என்ன கலாட்டா நடந்தது? ஃபத்தேபூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒரு பட்டணம். அங்கே அந்த ஆஸ்பத்திரியை அங்கே இருக்கிற சத்ருக்கள், கிறிஸ்தவத்தின் எதிரிகள் ஆஸ்பத்திரியில் அழிச்சிட்டு அதில் தங்களுடைய காரியத்தை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தாங்க. நல்லா கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் இசிஐ சர்ச் ஒன்று இருக்குது. பெரிய வியாழக்கிழமையில அங்கே போய் அவங்க நற்கருணை கம்யூனியன் சர்வீஸ்க்கு போனாங்க. 46 பேர் பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம். கிறிஸ்தவத்தின் எதிரிகள் அங்கே வந்து நீங்கள் மதம் மாத்துறீங்கன்னு சொல்லி அவ்வளோ வரையும் தூக்கி உள்ள போட்டான். யோகி கவர்மெண்ட் செய்தது. 46 பேரும் உள்ள போட்டாங்க. அதில் டாக்டர்கள் உண்டு, நர்சஸ் உண்டு, டெக்னீஷியன்ஸ் உண்டு, குட்டி பிள்ளைங்க உண்டு. எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர். பெயில் எடுக்க முடியல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கன்வர்ஷன் பண்ண அவங்களுக்கு நான் பெயிலபிள், பெயில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மிகுந்த கஷ்டப்படும் போது அதில் கொஞ்சம் பேருக்கு 2 நாள் தான் கொடுத்தாங்க. அவங்க தப்பி ஓடி வந்தாங்க. 21 பேர் பீகாருக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, அண்ணே அங்கே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஆளுங்க நம்ம கேம்பஸ்க்கு வந்துட்டாங்க, இங்கே தான் தங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம தங்க வைக்கலாமா? நான் சொன்னேன், நல்லா தங்க வைங்க. எத்தனை நாள் தங்குவாங்கன்னு தெரியாது, பரவாயில்ல, ஒன்று மட்டும் செய்யுங்க, அவங்க கையில் இருக்க ஃபோனெல்லாம் வாங்கிடுங்க, பேட்டரிலாம் கழட்டிடுங்க. அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி அவங்க வெளி உலகத்தை தொடர்பு பண்ணால் நம்ம ஃபோன் நம்பரை கொடுங்க. என் கூட இருந்த தலைவர் ஒருத்தர் சொன்னார், அண்ணே நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல உதவி தான், ஆனால் இவங்கள வைக்கிறது உங்களுக்கே ரிஸ்க்கு, ஜெம்ஸ்க்கு ரிஸ்க்கு. அரசாங்கம் உங்களை பிடிச்சி உங்களையும் உள்ள போட்டு ஜெம்ஸையும் அழிச்சிரும். என் கூட தலைவர்கள் இங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். என் ரூமுக்கு வந்து சொல்கிறாங்க, அண்ணே நம்ம உதவி தான் செய்ய போகிறோம், 21 பேருக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்குறோம், அவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் இருக்குது, நான் பெயிலபிள், அவங்க 2 நாளைக்கு வெளியே விட்டதில் இங்கே ஓடி வந்துட்டாங்க,
போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது, ஜாமீன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்களா? எஸ் சார், நான் செத்தாலும் சாகிறேன். அந்த எஸ்தரின் ஆவியை உடையவங்க இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் அகாமடேட் பண்ணுவேன். மறுபடியும் அங்கே நிறைய வக்கீல்லாம் வச்சு அவங்க கேஸ் இது பண்ணி ஒவ்வொருவருக்கு மேலே 5 லட்சம் கட்டின பிறகு தான் நாங்கள் அவ்வளோ 46 பேருக்கும் 5 லட்சம் ரூபா இஎச்ஏன்னு சொல்கிற எம்மானுவல் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் கட்டி அவங்கள விடுதலை பண்ணாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 10 நாளைக்கு போனோடனே 300 கேஸ் போட்டாங்க. இப்போ எங்களுக்கு 25 பேர் வந்துட்டாங்க. 21 பேர் இருந்தவங்க இப்போ 25 பேர் வந்தாங்க. மறுபடியும் எனக்கு ஃபோன் வருது, நான் வெளியே தான் இருக்கேன். அண்ணே, ஆபத்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ இவங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபா கட்டின பிறகும் கூப்பிட்டு தப்பி ஓடி வந்துட்டாங்க 25 பேர். கேன் வி அகாமடேட் தெம்? கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அறியோம் என்பாயாகில் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் சோதிக்கிறவர் அறியாரோ. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும்போது தன்னுடைய சபையை பார்த்து தான் சொன்னார், நான் கடலுக்குள்ளே முத்து எடுக்க போகிறேன். முத்து நகரில் பேசிக்கிட்டு இருக்கேன். என் இடுப்பில் இன்னைக்கு இருக்க மாதிரிலாம் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது, ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கிடையாது. நான் மூச்சை பிடிச்சிட்டு உள்ளே போகும்போது என் இடுப்பில் கயிறு கட்டி நான் உள்ளே குதிப்பேன். நான் கயிறை அசைக்கும்போது எனக்கு ஆபத்துன்னு சொல்லி தூக்கிருங்க. நீங்கள் கயிறை விட்டீங்கன்னா நான் அழிஞ்சு போவேன். அறியப்படாதவர்களுக்கு சுவிசேஷமே போகாது. ஒரு மிஷினரிங்கிறவனை சாக தான் கொடுக்குறீங்க. 52 வருஷத்துக்கு முன்னால் நான் சென்னையில் புறப்பட சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பண்ணி வழி அனுப்புறதுக்கு 60 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சென்ட்ரல் ஸ்டேஷனே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏதோ தலைச்சனை இழந்த மாதிரி அழுதாங்க. இதே தூத்துக்குடி பட்டணத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அல்ஃப்ரெட்னு அவங்களுக்கு பேர், என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குற, தம்பி சபக்குமார் நான் அவங்கள பார்க்க மாட்டேன், திரும்ப நீ செத்து போயிடுடா, அங்கே கொண்டுருவாங்கடா. I went as a single man in spite of all the tears of these people. சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. But I was taking a risk because God called me. என்னை கத்தர், ஆனால் கத்தரை தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவங்களை தாங்கிறதுக்கு வீட்டில் வெளிப்பாடு வந்துட்டு அகபு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். எதுக்குப்பா நமக்கு வம்புன்னுட்டு பிலிப்பு தள்ளலை, பிலிப்புடைய மற்றவங்க தள்ளலை. வீட்டில் தங்குறதுக்கு மிக்ஸோன், உனக்கு ஒரு வீடு இருக்கலடா, உனக்கு அங்கே ஒரு வீடு இருக்கலடா, பத்தியா பார்த்துக்கடா, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் வீடு தன் உயிரை துச்சமாக நினச்சி வட இந்தியாவின் காடுகளிலே நாடுகளிலே தெருக்களிலே அலைந்து திரிகிறவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்குமா? ஊழியத்தை சாம்பார் ஊற்றுறதுல தான் ஆரம்பித்தார். உன்னதங்களிலே உயர்த்தப்பட்ட சுவிசேஷகன் பிலிப்புன்னு வந்தார், குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டார், வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஆதரித்தார். ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவனுக்கு நாங்கள் எருசலேமுக்கு வர முடியாது, ஆனால் ஒன்று செய்ய முடியும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் நீங்கள் இருங்க. மிக்ஸோன் டேக் தம். அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, வாசிக்கலாம். 21 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 16வது வசனம். மினாசோன் சாரி. செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே வந்ததுமன்றி, பவுலும் பவுலோடு கூட சேர்ந்து வந்ததுமன்றி, சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு செல்ஃபோன் இல்லை, யாரோ முன்னால் ஓடி போய் ஆளுங்க வராங்க, இத்தனை பேர் சாப்பாடு போடணும், இத்தனை பேர் தங்க வைக்கணும். நம்ம வீட்டில் வந்து ரிஸ்கான ஆட்கள். பவுல ஆலயத்தில் கண்டபோதே அடித்து கொல்ல பார்த்தானுங்க.
நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. ஆலயத்தில் பிடிச்சிட்டான், இவன் தான் முதலாளி, இவன் தான் கால்றா. அந்த மாதிரி ரிஸ்கான ஆள். Will you accommodate such people in your life, in your home? மிஷனரி பெருவிழா என்று சொல்லி குடும்ப கூடுகையாக வைத்திருக்கிறவங்களை தேவன் கொஞ்சம் அசைக்கிறார். நான் கடைசி நேரத்தில் வந்ததுனால ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போகிறீங்க. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் குடும்பம்னா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆரம்பத்திலேருந்து கடைசியில் வரைக்கும் ஆவினால் நடத்தப்பட்டு கீழ்ப்படிந்து என்ன வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கிற ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் எழும்பணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படியே முழங்காலில் வரக்கூடியவர்கள் முழங்காலில் வந்து ஒரு சிறு கூட்டமாக ஒரு சின்ன சபையாக இருக்கலாம். என்கிட்ட பலன் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் சோறுலாம் போடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, பரவாயில்ல. பட் ஐ கேன் அக்காமடேட். உங்களால் முழங்கால வர முடியும்னா முழங்காலில் வந்து, அல்லது சேரில் இருக்கீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நின்று, ஏன்னா முன்னால் உங்களுக்கு முழங்கால் போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று யாரும் கண்ணை திறந்து யார் எந்திரிக்கிறா யார் இருக்கிறான்னு பார்க்கக்கூடாது. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார், we are willing to take risk. We are willing to accommodate risk takers. அப்படிப்பட்டவங்கள கூட தான் எங்களை அடையாளம் படுத்திக்கிடுவோம். ஆடம்பரம் உல்லாசமாக இருக்கிறவர்களோடு அல்ல, அப்படிப்பட்டவர்களோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோம்னு சொல்கிற ஒரு கூட்டம் இந்த கேவிகே நகர் ஆலயத்தில் கூடி வந்திருக்க கூட்டத்தில் உண்டென்று ஆண்டவர் பார்க்கிற. அப்படின்னா எல்லாரும் நம்முடைய வலது கையை மாத்திரம் உயர்த்தி, நானும் என் வீட்டாரும் உம்மாயே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டார். பாடலாமா? உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் வாக்கியமே. பாடலாம். கைவிட தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் வாக்கியமே. முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. நம்ம மத்தியில் இருக்க ஒருத்தரை புகழ்றதுக்காக அல்ல, அவங்க நிலைமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் பிரைஸ் காட் ஃபார் மாணிக்கராஜ் சார். வாத்தியார் தான், சாதாரண வாத்தியார் தான். ஆனால் பிள்ளைங்களை எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டார். எல்லா பிள்ளைங்களையும் ஊழியம் செய்யணும்.
சரி, ஊழியத்துக்கு அனுப்பிச்சாச்சு. 2 மகளை குடும்பத்தோடு ஜெம்ஸில் நிறுத்துறதுக்கு அழுத்திருக்காங்க. இன்னொரு மகளும் இங்கே தான் ஊழியம் செய்கிறா. ஒரு பையன் அவனையும் ஊழியத்துக்கு, 2 பையன் அவங்களையும் ஊழியத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பையனை ஈரானுக்கே அனுப்புனாங்க. ஆப்கானிஸ்தானத்தினுடைய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு. அங்கே நிலைமை மோசமானதெல்லாம் அவங்க வந்து தூத்துக்குடியில் ஊழியம் செய்கிறாங்க. எல்லாரும் எவ்ரிபாடி வேலை முடிஞ்சிட்டு நிற்கல. டாக்டருங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னுட்டு அதை அவங்கள நிறுத்தலை. இன்னைக்கும் இந்த ஊரில் அலைஞ்சு திரிஞ்சு மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறவங்களையும் கொடுக்குறவங்களையும் கலெக்ட் பண்ணி வாங்குறாரு பாருங்க. அவருக்கு சம்பளம் கிடையாது, சம்பளம் கிடையாது. ஐயா, நீ ஆண்டவருக்குன்னு ஒன்று ஒப்பு கொடுத்துட்டீன்னா உன் பலத்தையும் பார்க்க மாட்டேன், உன் பிள்ளைங்களையும் நானும் என் வீட்டாருமே என்றால் உண்மையை சேவிப்போம். இருக்கு ஒரு நல்ல சாட்சி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரியலாம், ஒரு முடி கூட வெள்ளை முடியல, கருப்பு முடியல. இன்னைக்கு ஒரு பேட்ஜை குட்டி ஏசுவனை நேசிக்கிறாருன்னு பேட்ஜை குத்திக்கிட்டு கூப்பிடுறவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜோம் பண்ணி 2 நேரம் ஸ்கூட்டர்லேருந்து விழுந்திருக்காரு. நான் சொன்னேன் அலையாதீங்க பிரதர்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. பிள்ளைங்களை தான் கொடுத்துட்டேனே, உங்கள் பேர பிள்ளைங்களும் இப்போ ஆண்டவருக்கு வளர்றன்ட்டு என் கூட இருக்கவங்கள ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. முடியுமா? சாதாரண டீச்சர் குடும்பம், பெரிய பிஸ்னஸ் மேன் அல்ல, பெரிய பிஸ்னஸ் மேன் அல்ல, சாதாரண வாத்தியார் குடும்பம். என் பிள்ளைங்க எல்லாரும் ஊழியத்தில் இருக்காங்கிற போல ஒரு சந்தோஷம் அவருக்கு உண்டா? இப்போ 2 கையும் வாய்த்து சொல்லுங்க, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே,